Hi students, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? So இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னா we are going to discuss about acceleration. Okay? So அதாவது நம்ம வந்து velocities பத்தி பார்த்திருந்தோம் போன வீடியோல டீடைலா introduction எல்லாமே பார்த்தோம். So அத பார்க்கலனா மறக்காம descriptionல லிங்க் இருக்கும். So அத போய் பார்த்துட்டு வாங்க. So அத பார்த்தா தான் இது இன்னும் உங்களுக்கு பெட்டரா புரியும். So போனதுல velocities வந்து ரெண்டு டைப்ஸ் பார்த்தோம். So circular motionல ரெண்டு டைப்ஸ் ஆஃப் velocity. ஒன்னு வந்து linear velocity which you usually study, that is rate of change of displacement, that is dr vector divided by dt. அதே மாதிரி நம்ம என்ன பார்த்தோம் angular velocity which is d theta vector divided by dt. கரெக்ட்டா? ஸோ ரெண்டு டைப் ஆஃப் velocities, angular velocity, linear velocity ன்னு பார்த்தோம். அதே மாதிரி நம்மளுக்கு ஆக்சலரேஷன் வந்து சர்க்குலர் மோஷனில் ரெண்டு இருக்குது. ஒன்று வந்து லீனியர் ஆக்சலரேஷன், இன்னொன்று வந்து ஆங்குலர் ஆக்சலரேஷன். ஸோ அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இப்போ தான் நம்ம சேனலுக்கு நீங்கள் ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா மறக்காம என்ன பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. லெட்ஸ் கோ இன்டு த வீடியோ. ஆக்சலரேஷன், சர்க்குலர் மோஷன். ஸோ ரெண்டு டைப் ஆஃப் ஆக்சலரேஷன். ஒன்று வந்து லீனியர் ஆக்சலரேஷன் அப்படின்னு சொல்லி கூப்பிடுவான், டினோட்டட் பை த லெட்டர் ஏ வெக்டர். ஸோ இது வரைக்கும் நீங்கள் சர்க்குலர் மோஷனுக்கு முன்னாடி வந்து நீங்கள் படித்த எல்லா ஆக்சலரேஷனுமே இந்த ஆக்சலரேஷன் தான், விச் இஸ் ஏ வெக்டர். So dv vector divided by dt, that is இது v vector நம்ம என்ன சொன்னோம், linear velocity. So rate of change of linear velocity நம்மளுக்கு linear acceleration. Okay, இது வந்து instantaneous value, that is dv vector divided by dt. இதிலே உங்களுக்கு average acceleration வேணும் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணுவீங்க, this is instantaneous. Averageனா del v vector divided by del t. கரெக்டாக? இது வந்து ஆவரேஜ்க்கான ஃபார்முலா, இது இன்ஸ்டன்டேனியஸ் வேல்யூ. ஸோ இதை பற்றி லீனியர் ஆக்சலரேஷனில் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள்லாம் இருக்குது. அதெல்லாம் நம்ம நெக்ஸ்ட் லெக்சரில் பார்க்கலாம். ஓகே, ஸோ இதில் வந்து நம்ம ஆங்குலர் ஆக்சலரேஷன் பற்றி we will see in detail. ஓகே, ஸோ இப்போ ஆங்குலர் ஆக்சலரேஷன் இஸ் denoted by the letter ஆல்ஃபா வெக்டார். ஓகே, ஆல்ஃபா வெக்டாரோட டெஃபினேஷன் இது d ஒமேகா வெக்டார் டிவைட் பை dt. ஸோ இது ஆங்குலர் ஆக்சலரேஷன். ஸோ ஆங்குலர் ஆக்சலரேஷன் இஸ் கனெக்டட் வித் angular velocity. Linear acceleration is connected with linear velocity. புரியுதா? How it is connected in? So alpha vector is equal to d omega vector divided by dt. Omega vector எப்படி எழுதலாம்? ஒமேகாவோட டெஃபினேஷன் என்னது? d theta vector divided by dt. Rate of change of angular displacement. ஓகே, இது வந்து வெக்டார் ஃபார்மில் நம்ம எழுதியிருக்கோம். வெக்டார் சயின்ஸோட ஸ்கேலார் ஃபார்ம்ஸ்னால் இந்த வெக்டார் சயின்ஸை ரிமூவ் பண்ணிட்டு சொல்கிறது ஸ்கேலார் ஃபார்ம். ஆல்ஃபா is equal to d omega by dt. So omega என்றது என்னது, d theta by dt. So what you can write, d square theta by dt square. கரெக்டா? ஸோ this is a vector quantity இல்லையா ஆல்ஃபா வெக்டர்ன்றது. ஸோ இந்த ஆல்ஃபா வெக்டரை நம்ம எப்படி எழுதலாம், மேக்னிடியூட் இன்டு டைரக்ஷன். கரெக்டா? ஸோ this is எந்த ஒரு வெக்டாரையும் மேக்னிடியூட் இன்டு டைரக்ஷனாக எழுத முடியும். இது மேக்னிடியூட் and this is direction. So direction, so alpha vector oda direction is nothing but alpha cap. Correcta? So direction of alpha vector depends on what, value of omega. So nalla gavaninga, omega nu poturuken, omega vector nu podla. So we are interested in omega oda magnitude, which is omega. So omega magnitude ipdi எழுதலாம், இல்ல வெறும் omega போட்டாலே என்னது, it nothing but magnitude of angular velocity. So இது வந்து ரொம்ப இம்பார்ட்டண்டான பாயிண்ட் கவனிங்க. ஸோ டைரக்ஷன் ஆஃப் ஆல்ஃபா வெக்டர், சி திஸ் இஸ் ஆல்ஃபா வெக்டர் டி ஒமேகா வெக்டர் பை டிடி. இது வெக்டார் ஃபார்ம், பட் இதை நான் மேக்னிடியூட் இன்ட்டு டைரக்ஷனாக எழுதலாம். ஸோ டைரக்ஷன் இஸ் கிவன் பை டிபெண்ட்ஸ் ஆன் வாட், வேல்யூ ஆஃப் ஒமேகா. தட் இஸ் ஒமேகா வெக்டரோட மேக்னிடியூடை பேஸ் பண்ணி தான் ஆல்ஃபா வெக்டரோட டைரக்ஷன் இருக்கும். வெரி வெரி இம்பார்ட்டன்ட் பாயிண்ட், நோட் பண்ணிக்கோங்க, கவனிங்க. ஸோ திஸ் இஸ் 3 கேஸாக நம்ம இதை பிரித்து பார்க்க முடியும். ஸோ இது வந்து ஒரு ஆன்டி கிளாக்வைஸ் டைரக்ஷனில் ஒரு பார்ட்டிகல் போயிட்டுருக்கு. ரைட்டா? திஸ் இஸ் அ பார்ட்டிகல் இன் ஆன்டி கிளாக்வைஸ் டைரக்ஷன். ஒமேகா வெக்டரோட டைரக்ஷன் என்ன சொல்லலாம், திஸ் இஸ் கிவன் பை ஒமேகா வெக்டரோட டைரக்ஷன் இஸ் கிவன் பை ரைட் அண்ட் தம்ப் ரூல். ரைட்? ஸோ இப்படி ஃபோல்ட் பண்ணால் அப்படின்னா ஆன்டி கிளாக்வைஸ் டைரக்ஷனில் சுற்றுது. இப்படி ஃபோல்ட் பண்ணால் தம்ப் வில் கிவ் த டைரக்ஷன் ஆஃப் ஒமேகா வெக்டர். கரெக்டாக? ஸோ அதனால் ஒமேகா வெக்டர் மேலே பார்த்து போட்டிருக்கேன். ஸோ ஒமேகா வெக்டர் மேலே பார்த்து போட்டிருக்கேன். இப்போ கவனிங்க, இங்கே ஒமேகா இன்க்ரீஸ் ஆகுதா டிக்ரீஸ் ஆகுதா? this is omega vector. omega vector ஓட magnitude தான omega. omega vector ஓட magnitude தான omega. இந்த கேஸில் வந்து omega is increasing. omega increase ஆகிட்டே போச்சு அப்படின்னா, that is magnitude value increase ஆகிட்டே போச்சு அப்படின்னா ஆல்ஃபாவோட டைரக்ஷன் எப்படி இருக்கும் பார்த்தீங்கன்னா, it will be in the same direction as omega vector. So omega vector ஓட direction will be same as alpha vector. எப்போ, when omega ஓட, that is magnitude of omega is increasing. angular velocity எப்போ இன்க்ரீஸ் ஆகுதோ ஆல்ஃபாவோட டைரக்ஷன் என்ன இருக்கும், அதே டைரக்ஷன் ஒமேகா டைரக்ஷன்லேயே இருக்கும். இது வந்து நம்மளோட ஆக்சஸ். இந்த இது வந்து சர்க்குலர் மோஷன், ஒரு பார்ட்டிகல் மேக் பண்ணுது.
நடுவில் இருக்கிறது ஆக்சஸ் through which this is the axis line passing through the center. ஓகே, இதே வந்து இதுவும் ஆன்டி கிளாக்வைஸ் டைரக்ஷனில் போட்டிருக்கேன்னா அப்போ ஒமேகாவோட டைரக்ஷன் எப்படி இருக்கும்? திஸ் இஸ் ஒமேகா டைரக்ஷன். மேலே பார்த்துருக்கு, இங்கே ஒமேகா டிக்ரீஸிங்கில் இருக்குது, தட் இஸ் ஒமேகா குறைஞ்சிட்ருக்கு. அப்போ எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா திஸ் இஸ் த ஆக்சஸ், இது ஒமேகா டைரக்ஷன். ஸோ ஒமேகாவுக்கு ஆப்போசிட் டைரக்ஷனில் யார் இருப்பா? ஆல்ஃபா வெக்டார். அதாவது ஒமேகா இன்க்ரீஸிங் ஆச்சுன்னா ஒமேகா வெக்டாரும் ஆல்ஃபா வெக்டாரும் சேம் டைரக்ஷனில் இருக்கும். ஒமேகா டிக்ரீஸிங்கில் இருந்துச்சுன்னா ஒமேகா வெக்டாரும் ஆல்ஃபா வெக்டாரும் எப்படி இருக்கும்? ஆப்போசிட்டாக இருக்கும். நல்லா கவனிங்க, திஸ் இஸ் ஆங்குலர் வெலாசிட்டி, திஸ் இஸ் ஆங்குலர் ஆக்சிலரேஷன். ஓகே, இந்த ஒமேகான்றது என்னது? ஆங்குலர் ஸ்பீட். வென்எவர் த ஆங்குலர் ஸ்பீட் இஸ் டிக்ரீஸிங், ஆங்குலர் ஸ்பீடுன்றது மேக்னிடியூட் ஆஃப் ஒமேகா, கரெக்டாக? ஒமேகா வெக்டார். ஸோ ஆங்குலர் ஸ்பீடு குறைஞ்சதுன்னா ஒமேகா ஆல்ஃபா வெக்டாரும் ஒமேகா வெக்டாரும் ஆப்போசிட் டைரக்ஷனில் இருக்கும். ஓகே, திங்க் பண்ணி பாருங்கள். இப்போ இதே வந்து ஒமேகா, த மேக்னிடியூட் ஆஃப் ஒமேகா வெக்டார், ஆங்குலர் ஸ்பீட் வந்து கான்ஸ்டண்ட்டாக இருந்துச்சுன்னு வைங்க. அப்போது இந்த கேஸை ஆன்டி கிளாக்வைஸ் டைரக்ஷனில் தான் போட்டிருக்கேன். ஸோ ரைட் ஹேண்ட் தம்ப் ரூல், மேலே பார்த்து ஒமேகா டைரக்ஷன். ஸோ இங்கே ஒமேகா கான்ஸ்டண்ட்டாக இருந்தால் when you differentiate you will get alpha as what? ஆல்ஃபா ஜீரோன்னு வந்துடும். ஆல்ஃபா ஜீரோனா இந்த இடத்துல there is no angular acceleration. ஸோ ஒமேகா கான்ஸ்டண்ட்டாக இருந்துச்சுன்னா எப்போ ஒரு விஷயத்தை டிஃப்ரென்சியேஷன் பண்ணால் ஜீரோன்னு வரும்? whenever it is constant. ஸோ ஒமேகா கான்ஸ்டண்ட்டாக இருக்குது, நான் டிஃப்ரென்சியேஷன் பண்ணுறேன், ஆல்ஃபா என்ன வரும்? இட் இஸ் ஜீரோ. ஸோ இந்த கேஸில் ஆல்ஃபா இஸ் நோ டைரக்ஷன், ஏன்னா அதோட வேல்யூவே இல்லை, ஆல்ஃபா வெக்டார் இஸ் ஜீரோ, ரைட்? ஸோ இப்போ இது வந்து நம்மளுக்கு அண்டர்ஸ்டாண்டிங்க்கு எவ்ரி திங் ஐ கிவன் இன் ஆன்டி கிளாக்வைஸ் டைரக்ஷன். பட் இதே ப்ரொசீஜர் தான். ஸோ ஒமேகா இன்க்ரீஸ் ஆச்சுன்னா ரெண்டு பேரும் சேம் டைரக்ஷன், ஒமேகா வெக்டாரும் ஆல்ஃபா வெக்டாரும். ஒமேகா டிக்ரீஸிங்கில் இருந்துச்சு, தட் இஸ் மேக்னிடியூட் ஆஃப் ஒமேகா வெக்டார் டிக்ரீஸிங்கில் இருந்துச்சுன்னா தே ஆர் போத் இன் ஆப்போசிட் டைரக்ஷன். ஒமேகா கான்ஸ்டண்ட்டாக இருந்துச்சுன்னா ஆல்ஃபா ஜீரோ, ஸோ தெர் இஸ் நோ டைரக்ஷன் டு டிஸ்கஸ். ஓகே, இப்போ பாருங்கள், ஐ எம் கோயிங் டு கிவ் யூ அன் எக்ஸாம்பிள். ஸோ இதை நீங்கள் தான் சால்வ் பண்ண போகிறீங்க. ஓகே, ஸோ டேக் த பென் அண்ட் பேப்பர் ரெடி, லெட்ஸ் சால்வ். ஸோ கவனிங்க, ஃபைண்ட் த டைரக்ஷன் ஆஃப் ஆல்ஃபா வெக்டார் அண்ட் ஒமேகா வெக்டார். ஸோ உங்களுக்கு ரெண்டு கேஸ் கொடுத்துருக்கேன். இது ஒமேகா இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்க கேஸ், இது வந்து என்னது? ஒமேகா டிக்ரீஸ் ஆகிட்டு இருக்க கேஸ். ஓகே, ஸோ திஸ் இஸ் particle in clockwise direction rotate ஆகுது. This is the axis passing through the center. Okay, so இது வந்து என்னது? It is also similar. clockwise-ல போட்டிருக்கேன். This is the axis passing through the center. இதில் ஒமேகா இன்க்ரீஸ் ஆகுதா, இதில் ஒமேகா வந்து டிக்ரீஸ் ஆகுது. ஒமேகா மீன்ஸ் வாட்? ஆங்குலர் ஸ்பீட், மேக்னிடியூட் ஆஃப் ஆங்குலர் வெலாசிட்டி. இப்போ நீங்கள் என்ன கண்டுபிடிக்கணும்னா ஃபைண்ட் த டைரக்ஷன் ஆஃப் ஆல்ஃபா வெக்டர் அண்ட் ஒமேகா வெக்டர். ஆல்ஃபா வெக்டார் இஸ் ஆங்குலர் ஆக்சிலரேஷன், ஒமேகா வெக்டார் ரெண்டு பேரோட டைரக்ஷனு யூ நீட் டு ஃபைண்ட் இட். சொல்லுங்கள் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் என்ன கண்டுபிடிக்கணும்? ஒமேகா டைரக்ஷன் கண்டுபிடிக்கிறது தான் ஈஸி. ஃபஸ்ட்டு அதை கண்டுபிடிச்சிருங்க, தென் யூ டிசைட் ஆன் ஆல்ஃபா வெக்டார். ஸோ இப்போ இது வந்து கிளாக்வைஸ் டைரக்ஷனில் ரொட்டேட் ஆகுது, ரைட்? கிளாக்வைஸ் டைரக்ஷனில் ரொட்டேட் ஆச்சுன்னா ரைட் ஹேண்ட் தம்ப் ரூல் படி ஒமேகா வெக்டார் டைரக்ஷன் வில் பி டவுன்வர்ட், கரெக்டாக? ஸோ ஒமேகா வெக்டாரோட டைரக்ஷன் வந்து கீழே பார்த்துருக்கு. எனி டவுட்? ஸோ கிளாக்வைஸ் இருக்குது, along the axis vertically downward இருக்குது, along the axis. இப்போ இங்கே ஒமேகா இன்க்ரீஸ் ஆகுதா டிக்ரீஸ் ஆகுதா? ஒமேகா இஸ் இன்க்ரீஸிங். ஒமேகா இன்க்ரீஸ் ஆச்சுன்னா ரெண்டு பேருக்கு என்ன டைரக்ஷன் இருக்கும்? சேம் டைரக்ஷன். ஸோ ஒமேகா வெக்டாரும் ஆல்ஃபா வெக்டாரும் சேம் டைரக்ஷன் டவுன்வர்ட் இருக்குது. சரிப்பா, இப்போ கவனிங்க, ஒமேகா இந்த கேஸில் டிக்ரீஸ் ஆகுது. ஃபஸ்ட்டு ஒமேகா வெக்டாரோட டைரக்ஷன் we need to find. clockwise, ரைட்? இப்படி ரொட்டேட் ஆகுது, ஒமேகா வெக்டார் இஸ் டவுன்வர்ட். ஸோ ஒமேகாவோட டைரக்ஷன் எப்படி இருக்குது? டவுன்வர்ட். பட் இங்கே ஒமேகா டிக்ரீஸ் ஆகுது, ரைட்? ஸோ அப்போது ஆல்ஃபா வெக்டரோட டைரக்ஷன் இருக்கும், எப்படி இருக்கும்? அதுக்கு ஆப்போசிட்டாக இருக்கும். புரியுதா இல்லையா? இதுதான் இந்த ரெண்டு கேஸ். நீங்கள் வேறு ஏதாவது கேசஸ் வந்தாலும் யூ கேன் ட்ரை டு அண்டர்ஸ்டாண்ட். ஒமேகா கான்ஸ்டண்ட்டாக இருந்தால் என்ன இருக்கும்? இது மாதிரி கேஸில் ஆல்ஃபாவே இருக்காது, ஆல்ஃபா வில் பி ஜீரோ. ஓகே, ரைட்? ஸோ இப்போ வந்து டைப்ஸ் ஆஃப் சர்க்குலர் மோஷன். நம்ம வந்து பிகினிங்கில் போன டிஸ்கஷனில் ரெண்டு டைப் ஆஃப் சர்க்குலர் மோஷன் பார்த்தோம், பேஸ்ட் ஆன் த பிளேன் ஆஃப் ரொட்டேஷன். பிளேன் ஆஃப் ரொட்டேஷன் படி ஹாரிசான்டல் சர்க்குலர் மோஷன், வெர்டிக்கல் சர்க்குலர் மோஷன் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். அதுக்கப்புறம் பேஸ்ட் ஆன் வேல்யூ ஆஃப் வி. ஓகே, அந்த லீனியர் ஸ்பீடை வச்சு வி ஹவ் டிஸ்கஸ், ரைட்டா? லீனியர் ஸ்பீடு வந்து கான்ஸ்டண்ட்டாக இருக்கா, வேரி ஆகிட்டு இருக்கா ஒரு பாயிண்ட்லேயும் அப்படின்றத பொறுத்து டைப்ஸ் ஆஃப் சர்க்குலர் மோஷன் பார்த்தோம். இது வந்து என்னென்னா பேஸ்ட் ஆன் த ஆல்ஃபா வேல்யூ. ஓகே, எவ்ரி திங் இஸ் கனெக்டட். ஓகே, ஸோ நம்ம லீனியர் ஸ்பீடை வச்சு சொன்னோம் இல்லையா, அதுவும் இப்போ நம்ம பார்க்க போகிற டைப்ஸ் ஆஃப் சர்க்குலர் மோஷனுமே கனெக்டட் தான்.
உங்களுக்கு போக போக புரியும். சர்க்குலர் மோஷனை பேஸ்ட் ஆன் த லீனியர் ஸ்பீட் போன வீடியோவில் நம்ம பிரித்தோம். யூனிஃபார்ம் சர்க்குலர் மோஷன், நான் யூனிஃபார்ம் சர்க்குலர் மோஷன் பேஸ்ட் ஆன் த லீனியர் ஸ்பீட். கரெக்டாக? இப்போ நம்ம வந்து பேஸ்ட் ஆன் த வேல்யூ ஆஃப் ஆல்ஃபா. ஆல்ஃபான்றது என்னது? மேக்னிடியூட் ஆஃப் ஆல்ஃபா வெக்டர். ஓகே, மேக்னிடியூட் ஆஃப் ஆல்ஃபா வச்சு நம்ம என்ன பிரிக்கிறோம்? மோஷன்ஸை, சர்க்குலர் மோஷன்ஸை டிஃப்ரெண்ட் டைப்ஸாக பிரிக்கிறோம். எப்படின்னு பாருங்கள். See, யூனிஃபார்ம் சர்க்குலர் மோஷன். ஓகே, அதாவது ஒமேகா வெக்டார் கான்ஸ்டண்ட்டாக இருந்துச்சு அப்படின்னா, ஒரு மோஷனில் ஒமேகா வெக்டார் கான்ஸ்டன்ட் அப்படின்னா we can say alpha will be 0. ஏன்னா alpha is nothing but d omega by dt. So alpha is 0. கரெக்டாக? ஸோ யூனிஃபார்ம் சர்க்குலர் மோஷன் அப்படின்னா ஆல்ஃபாவோட வேல்யூ என்னது? 0 and omega is constant. Alpha is 0 and omega is constant. இப்போ உங்களுக்கு ஒரு சின்ன க்ளூ சொல்லவா? நீங்கள் போனதில் லீனியர் ஸ்பீடு வச்சு பிரிச்சிங்களா? லீனியர் ஸ்பீட்லேயே யூனிஃபார்ம் சர்க்குலர் மோஷன் வந்துச்சு. ஸோ என்ன டிஃப்ரென்ஸுன்றது கவனிங்க. நான் உங்களுக்கு ஆல்ரெடி எக்ஸ்பிரஷன் சொல்லியிருக்கேன். v is equal to r omega. v equal to r omegaன்றது எப்போவுமே வேலிடுன்னு சொல்லியிருக்கேன்னா, எப்போவுமே இட் இஸ் ட்ரூ. இது வந்து லீனியர் ஸ்பீட், இது ஆங்குலர் ஸ்பீட், இது ரேடியஸ். ரேடியஸ்ன்றது எப்போவுமே கான்ஸ்டன்ட். ஒரு சர்க்குலர் மோஷனில் ரேடியஸ் எப்பவுமே கான்ஸ்டன்ட். ஸோ இதை விட்டுருங்க. இப்போது ஒமேகா கான்ஸ்டன்ட்டு, ஆர் கான்ஸ்டன்ட்டு, ரெண்டுமே கான்ஸ்டன்ட்னா வி ஆல்சோ ஷுட் பி கான்ஸ்டன்ட். ஸோ லீனியர் ஸ்பீடை வச்சு நம்ம சொன்னோம்ல யூனிஃபார்ம் சர்க்குலர் மோஷனு, அதே இது தான் இதுவும். ஃபஸ்ட்டு கவனிங்க. யூனிஃபார்ம் சர்க்குலர் மோஷனில் பேஸ்ட் ஆன் ஆல்ஃபா வேல்யூ வி ஆர் செப்பரேட்டிங். ஃபஸ்ட்டு இது வந்து ஆல்ஃபா 0. தட் மீன்ஸ் ஒமேகா இஸ் கான்ஸ்டன்ட். இதில் யாருக்கா டவுட் இருக்கா? நோ, இல்லையா? ஸோ யூனிஃபார்ம் சர்க்குலர் மோஷன் பேஸ்ட் ஆன் ஆல்ஃபா, ஆல்ஃபா 0, ஒமேகா கான்ஸ்டன்ட். நான் இப்போ என்ன சொல்கிறேன்னா, இந்த எக்ஸ்பிரஷன் எப்போவுமே ட்ரூ இந்த சர்க்குலர் மோஷன். தீஸ் ஆர் மேக்னிடியூட், ஸ்பீடோட வேல்யூஸ். ஸோ ஒமேகா கான்ஸ்டன்ட் இங்கே, ஆல்ஃபா கான்ஸ்டன்ட். ஸோ வி லீனியர் ஸ்பீட் இஸ் ஆல்சோ கான்ஸ்டன்ட், ரைட்? இது தானே போன வீடியோவில் நம்ம லீனியர் ஸ்பீடை வச்சு பிரிக்கும் போது யூனிஃபார்ம் சர்க்குலர் மோஷன் சொல்லியிருந்தேன். எவ்ரிவேர் த லீனியர் ஸ்பீட் இஸ் சேம், வி இஸ் சேம் எவ்ரிவேர். ஸோ அதே பிகாஸ் அங்கேயே யூனிஃபார்ம் சர்க்குலர் மோஷன் தான் சொன்னேன், which is same as this one. ரெண்டும் ஒன்று தான். ஸோ ஒமேகா கான்ஸ்டன்ட்னா என்ன சொல்லலாம்? v is also constant. ரெண்டும் ஒன்று தான். போனதில் நம்ம பிரித்த அந்த சொன்ன அதே யூனிஃபார்ம் சர்க்குலர் மோஷன், இது ரெண்டும் ஒன்று தான். ஓகே, ரைட். இப்போ வந்து நெக்ஸ்ட்டு பாருங்கள். யூனிஃபார்ம்லி ஆக்சலரேட்டட் சர்க்குலர் மோஷன். இது யூனிஃபார்ம் சர்க்குலர் மோஷன். v கான்ஸ்டன்ட், ஒமேகா கான்ஸ்டன்ட், r கான்ஸ்டன்ட், ஆல்ஃபா இஸ் ஈக்குவல் டு 0. இப்போ யூனிஃபார்ம்லி ஆக்சலரேட்டட் சர்க்குலர் மோஷன் அப்படின்னா என்னென்னு பாருங்கள். ஆல்ஃபா வெக்டார் எப்போ கான்ஸ்டண்ட்டாக இருக்கோ, போத் இன் மேக்னிடியூட் அண்ட் டைரக்ஷன், தென் வி சே தட் த மோஷன் இஸ் யூனிஃபார்ம்லி ஆக்சலரேட்டட் மோஷன். ஸோ ஆல்ஃபா வெக்டார் கான்ஸ்டண்ட்டாக இருந்தால் போத் மேக்னிடியூட் அண்ட் டைரக்ஷன். இப்போ ஆல்ரெடி நான் உங்களுக்கு கிளியராக சொல்லிட்டேன் ஆல்ஃபா வெக்டாரோட டைரக்ஷன் எப்படி கண்டுபிடிக்கணும்னு. ஒமேகா இன்க்ரீஸ் ஆச்சுன்னா ஆல்ஃபாவும் ஒமேகா வெக்டாரும் சேம் டைரக்ஷன். when the omega is decreasing, ஆல்ஃபா வெக்டாரும் ஒமேகா வெக்டாரும் ஆப்போசிட் டைரக்ஷன். ஸோ இப்போது யூனிஃபார்ம்லி ஆக்சலரேட்டட் மோஷன்னா ஆல்ஃபா வெக்டர் என்னது? கான்ஸ்டன்ட், போத் இன் மேக்னிடியூட் அண்ட் டைரக்ஷன். நான் யூனிஃபார்ம்லி ஆக்சலரேட்டட் சர்க்குலர் மோஷன். நான் யூனிஃபார்ம்லி ஆக்சலரேட்டட் சர்க்குலர் மோஷன்னா ஆல்ஃபா வெக்டர் இஸ் கோயிங் டு டிபெண்ட் ஆன் டைம். இது வந்து கான்ஸ்டன்ட், அதாவது எதை பொறுத்தும் மாறாது, இண்டிபெண்ட் ஆஃப் டைம். டைம் மாறினாலும் ஆல்ஃபாவோட வேல்யூ மாறாது, இண்டிபெண்ட் ஆஃப் டைம். பட் இந்த கேஸில் வந்து என்னது? இட் டிபெண்ட்ஸ் ஆன் டைம். டைமை பொறுத்து மாறிக்கிட்டே இருந்துச்சுன்னா ஆங்குலர் ஆக்சலரேஷன். தென் வி சே தட் த சர்க்குலர் மோஷன் இஸ் நான் யூனிஃபார்ம்லி ஆக்சலரேட்டட். உங்களுக்கு எக்ஸாம்பிள் சொல்லணும்னா ஆல்ஃபா வெக்டார் வந்து 2i கேப் ப்ளஸ் 3tj கேப் அப்படின்னு கொடுத்தான்னு வைங்க. இட் மீன்ஸ் வாட்? 2i கேப் ப்ளஸ் 3tj கேப். இங்கே டைம் ஆல்ஃபா வெக்டாரில் எந்த டிபெண்டன்ஸ் இருக்குது? டைம் டிபெண்டன்ஸ் இஸ் தேர். ஸோ இது வந்து ஒரு எக்ஸாம்பிள். இப்போ டைம் டிபெண்டன்ட் ஆல்ஃபா வெக்டார் எப்படி இருக்குன்னா like this. Okay, right. இப்போ last one point we will discuss. What is linear acceleration ஓட யூனிட் என்னது? meters per second square. கரெக்டாக? இது வந்து நார்மல் வெலாசிட்டி. ஸோ யூனிட் என்ன வரும்? இதுக்கு யூனிட் வந்து மீட்டர் பர் செகண்ட் ஸ்கொயர். கரெக்டாக? வெலாசிட்டிக்கு மீட்டர்ஸ் பர் செகண்ட் டிவைடட் பை டைம் இருக்கனால மீட்டர்ஸ் பர் செகண்ட் ஸ்கொயர். இப்போ இதோட யூனிட் என்ன வரும்? ஒமேகாக்கு என்ன யூனிட்? ரேடியன் பர் செகண்ட் டிவைடட் பை டைம் இருக்குது. ஸோ இதோட யூனிட் என்ன வரும்? ரேடியன் பர் செகண்ட் ஸ்கொயர். ஸோ இதோட யூனிட் நோட் பண்ணிக்கோங்க. ஆல்ஃபா வெக்டர் ரேடியன் பர் செகண்ட் ஸ்கொயர். இதோட யூனிட் என்னது? மீட்டர் பர் செகண்ட் ஸ்கொயர். இப்போ நல்லா கவனிங்க. இப்போ நம்ம டீட்டெயிலாக எதை பற்றி படிக்க போகிறோன்னா ஆங்குலர் ஆக்சலரேஷன் பேஸ் பண்ண இருக்கக்கூடிய இந்த 3 மோஷன்ஸையும் we are going to study in detail. இப்போ ஓகே, இப்போ வந்து நம்ம வந்து
யூனிஃபார்ம்லி ஆக்சலரேட்டட் சர்க்குலர் மோஷன் பற்றி பார்க்கலாம். தென் we will go for யூனிஃபார்ம் சர்க்குலர் மோஷன், அதுக்கப்புறம் நான் யூனிஃபார்ம் ஆக்சலரேட்டட் சர்க்குலர் மோஷனுக்கு போகலாம். ஓகே ரைட், கவனிங்க. ஸோ யூனிஃபார்ம்லி ஆக்சலரேட்டட் சர்க்குலர் மோஷன், இதில் வந்து ஆல்ஃபா வெக்டார் என்னவாக இருக்கும்? கான்ஸ்டண்ட்டாக இருக்கும். ஸோ ஒரு வெக்டாரை நம்ம கான்ஸ்டன்ட்னு சொல்கிறோம். தட் இஸ் போத் மேக்னிடியூட் அண்ட் டைரக்ஷன் ரெண்டுமே கான்ஸ்டன்ட். ஓகே, மேக்னிடியூட் அண்ட் டைரக்ஷன் ரெண்டுமே கான்ஸ்டன்ட் இங்கே ஆல்ஃபா வெக்டருக்கு. சரி, இது மாதிரி ப்ராப்ளம்ஸ், அதாவது ஒரு சர்க்குலர் மோஷனில் ஆல்ஃபா வெக்டர் கான்ஸ்டண்ட்டாக இருக்குது போத் மேக்னிடியூட் அண்ட் டைரக்ஷன். ஸோ அது வந்து இது மாதிரி ப்ராப்ளம்ஸை வந்து நம்ம என்ன மாதிரி ஈக்குவேஷன்ஸை யூஸ் பண்ணி சால்வ் பண்ணணும் அப்படின்னு பார்க்கும்போது தீஸ் ஆர் த செட் ஆஃப் ஈக்குவேஷன்ஸ் யூ நீட் டு ஃபாலோ. அதாவது நம்ம வந்து யூனிஃபார்ம்லி ஆக்சலரேட்டட் மோஷனுக்கு படிச்சிருக்கோம் இல்லையா? அதாவது ஏ வெக்டார் கான்ஸ்டண்ட்டாக இருந்துச்சு அப்படின்னா the equations that need to be followed are these equations. நம்ம வந்து ப்ரொஜெக்டைல் மோஷன், அதாவது மோஷன் இன் பிளேன், ப்ரொஜெக்டைல் மோஷன், இதெல்லாம் நம்ம படிச்சிருந்தோம்ல, அதில் எல்லாமே ஆக்சலரேஷன் கான்ஸ்டண்ட்டாக இருந்துச்சு. அப்போ எல்லாமே நம்ம இந்த ஈக்குவேஷன்ஸ் தானே யூஸ் பண்ணோம். ஸோ இப்போ வந்து நம்மளுக்கு ஆல்ஃபா வெக்டார் ஆங்குலர் ஆக்சலரேஷன் கான்ஸ்டண்ட்டாக இருக்குது. ஸோ நீங்கள் கம்பேர் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நம்ம பார்க்குறது வந்து ஆல்ஃபா வெக்டார் கான்ஸ்டன்ட்டு, பட் ப்ரீவியஸாக நம்ம இதை படிச்சிருக்கோம். For this acceleration we can use this formula, கரெக்டாக? v vector is equal to u vector plus a vector t. இந்த மூணு ஈக்குவேஷன்ஸை நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். எல்லாமே வெக்டார் ஃபார்மில் எழுதியிருக்கேன். ஸோ இதுக்கு கரஸ்பாண்டிங்காக see this is the final velocity of the linear velocity at time t, கரெக்டாக? இது வந்து position or displacement of the particle at time t. ஸோ இந்த ஈக்குவேஷன்ஸை வச்சு கரஸ்பாண்டிங்காக உங்களால் இந்த ஈக்குவேஷன் சொல்ல முடியும். ஸோ இது வந்து லீனியர் டிஸ்பிளேஸ்மெண்ட் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இது ஆங்குலர் டிஸ்பிளேஸ்மெண்ட். ஸோ சிமெட்ரிக்கலாக இருக்குது பாருங்கள். வி வெக்டார்ன்றது லீனியர் வெலாசிட்டி, கரஸ்பாண்டிங்காக இருக்கிறது ஆங்குலர் வெலாசிட்டி. ஸோ இது என்னென்னா, ஸோ இந்த ஈக்குவேஷன்ஸ் எப்படி நம்ம வந்து ஏ வெக்டார் கான்ஸ்டன்ட் யூஸ் பண்ணமோ இது என்டையர்லி யூஸ்ட் ஃபார் வாட்? ஆல்ஃபா வெக்டார் கான்ஸ்டன்ட். தட்ஸ் இட். ஓகே, ஸோ இப்போ நான் இந்த ஈக்குவேஷன்ஸ் யூஸ் பண்ணி தான் நம்ம ஆல்ஃபா வெக்டார் கான்ஸ்டன்ட்ன்ற ப்ராப்ளம்ஸ் எல்லாத்தையும் இந்த ஈக்குவேஷன்ஸ் வச்சு தான் சால்வ் பண்ண போகிறோம். பட் பொதுவாக நம்ம வந்து we are going to take only the scalar forms. ஓகே, ஸ்கேலார் ஃபார்ம்ஸ்ன்றது வெக்டார் சைன்ஸ் இல்லாமல் யூஸ் பண்ணி ப்ராப்ளமே சால்வ் பண்ணலாம். இஃப் யூ வாண்ட் டு யூஸ் த வெக்டார் சைன் நீங்கள் யூஸ் பண்ணலாம், தாராளமாக யூஸ் பண்ணலாம். ஓகே, இப்போ வந்து ஸ்கேலார் ஃபார்ம்ன்றது வெக்டார் சைன்ஸ் இல்லாமல் எழுதுறது. ஸோ ஒமேகா இஸ் ஈக்குவல் டு ஒமேகா நாட் ப்ளஸ் ஆல்ஃபா டி, டீட்டா ஈக்குவல் டு டீட்டா நாட் ப்ளஸ் ஒமேகா நாட் டி ப்ளஸ் ஹாஃப் ஆல்ஃபா டி ஸ்கொயர். இது வந்து ஒமேகா ஸ்கொயர் ஈக்குவல் டு ஒமேகா நாட் ஸ்கொயர் ப்ளஸ் 2 ஆல்ஃபா டீட்டா மைனஸ் டீட்டா நாட். இப்போது இது வந்து இந்த ஈக்குவேஷன்ஸை நம்ம யூஸ் பண்ணி we can solve problems with alpha equal to constant, கரெக்டாக இல்லையா? பட் ஆனால் முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, இது மாதிரி ப்ராப்ளம்ஸ் நீங்கள் சால்வ் பண்ணும்போது முக்கியமாக நீங்கள் என்ன அப்ளை பண்ணணும்? சைன் கன்வென்ஷன் அப்ளை பண்ணணும். வெக்டார் ஃபார்மில் போட்டிங்கன்னா சைன் கன்வென்ஷன் வேண்டாம். ஐ கேப் ஜே கேப் கே கேப்பை நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி ஆல்ஃபா இது பாருங்கள், ஆல்ஃபா ஐ கேப் ஜே கேப்பில் கரெக்டாக போட்டிங்கன்னா ஒமேகா வெக்டாரும் கரெக்டாக வெக்டார் சயின்ஸில் போட்டிங்கன்னா ஒமேகா ஆட்டோமேட்டிக்கலாக வெக்டார் சயின்ஸோடு வந்துடும். ஸோ நம்ம சைன் கன்வென்ஷன்ஸ் அப்ளை பண்ணணும். ஆல்ரெடி நம்ம இதோட மீனிங் எல்லாத்தையும் பார்த்தாச்சு. இதில் முக்கியமான பாயிண்ட் என்னென்னா, நம்ம டீட்டா இருக்கு இல்லையா, டீட்டா நாட். இது ஸ்கேலார் ஃபார்ம், இது வெக்டார் ஃபார்ம், எல்லாம் ஒன்று தான். இது வெக்டாரோட எழுதியிருக்கோம், இது வெக்டார் இல்லாமல் எழுதியிருக்கோம். இதில் வந்து டீட்டா இருக்குது, டீட்டா நாட் இருக்குது இல்லையா? இந்த டீட்டா அண்ட் டீட்டா நாட் ஆர் ஆங்குலர் பொசிஷன் மெஷர்டு ஃப்ரம் பாசிட்டிவ் எக்ஸ் ஆக்சிஸ், கரெக்டாக இல்லையா? நான் போன டிஸ்கஷனில் உங்களுக்கு டீட்டா அண்ட் டீட்டா நாட்டை பற்றி சொல்லும்போது they need to be measured from where? Positive x axis. ஸோ பாசிட்டிவ் எக்ஸ் ஆக்சிஸ்லேருந்து நீங்கள் யூ நீட் டு மெஷர் த டீட்டா வேல்யூ. கிளாக் வைஸாக வரும் சில டைம் ஆன்டி கிளாக் வைஸாக வரும். பட் ரைட் ஹேண்ட் தம்ப் ரூலை வச்சு உங்களால் டைரக்ஷன் சொல்ல முடியும், கரெக்டாக? ஐ திங்க் வி ஹவ் டிஸ்கஸ் எப்படி வந்து ஸ்கேலார் ஃபார்ம் யூஸ் பண்ணுறது, எப்படி சயின்ஸ் அப்ளை பண்ணணும்னு எல்லாமே ப்ரீவியஸாக பார்த்துருந்தோம். இப்போ அதே மாதிரி ஒமேகா நாட் ஆர் ஆங்குலர் வெலாசிட்டி அட் டைம் டி அண்ட் டைம் டி ஈக்குவல் 0. ஸோ ஒமேகா நாட்ன்றது அட் டைம் டி ஈக்குவல் 0, ஒமேகான்றது ஆங்குலர் வெலாசிட்டி அட் டைம் டி, கரெக்டாக? சரிப்பா, இப்போ நம்மளோட ஏம் என்ன அப்படின்னா, we are discussing about uniformly accelerated circular motion, that is alpha is constant. இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸில் இந்த செட் ஆஃப் ஈக்குவேஷன்ஸை வச்சு உங்களால் என்ன பண்ண முடியும்? ப்ராப்ளம் சால்விங் பண்ண முடியும். பட் த பாயிண்ட் இஸ் யூ நீட் டு நோ ஹவு டு அப்ளை சைன் கன்வென்ஷன். ஸோ இப்படி சைன் கன்வென்ஷன் நீங்கள் அப்ளை பண்ணணும் அப்படின்னா அதுக்கு ஸ்டாண்டர்டாக ஒரு டெக்னிக் இருக்குது, which I am going to say. இது ப்ராப்பராக நோட் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ சைன் கன்வென்ஷன் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, கவனிங்க, இங்கே ஆல்ஃபாவையும் ஒமேகா நாட்டையும் சைனோட போடுறேன்னு வைங்க. வெரி இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். ஆல்ஃபாவையும் ஒமேகா நாட்டையும் சைனோட போட்டோன்னா எனக்கு ஒமேகா சைனோட கிடைக்கும். அதே மாதிரி டீட்டா நாட் ஒமேகா நாட் ஆல்ஃபா, டீன்றது எப்பவுமே பாசிட்டிவ். ஸோ டீட்டா நாட் ஒமேகா நாட் ஆல்ஃபா இவங்க 3 பேரையும் சைனோட போட்டோன்னா டீட்டா எனக்கு சைனோட கிடைக்கும். புரியுதா இல்லையா?
எஸ். ஸோ இது வந்து பேசிக்கான ப்ரொசீஜர். இப்போ நம்ம இப்போ சைன் கன்வென்ஷன் எப்படி அப்ளை பண்ணுறது அதுதான் நம்ம பார்க்க போகிறோம். ரைட். ஸோ நம்ம பொதுவாக அப்வர்ட் ஆர் அவுட்வர்ட் டைரக்ஷன், அப்வர்ட்ஸ் ஆர் அவுட்வர்ட் டைரக்ஷன்ஸை ஆர் டேக்கன் as பாசிட்டிவ். ஸோ சைன் கன்வென்ஷன் படி நம்ம எதை பாசிட்டிவாக எடுக்கணும்னா, நல்லா கவனிங்க, இதுதான் நம்மளோட ஒரு சர்க்குலர் மோஷன். ஓகே, இது வந்து ஒரு சர்க்குலர் மோஷன். இப்போ இந்த சர்க்குலர் மோஷன் இஸ் அலாங் திஸ் பிளேன். நம்ம போர்டோட பிளேனில் இந்த சர்க்குலர் மோஷன் இருக்குது. இந்த சர்க்குலர் மோஷன் என்னென்னா இப்படி இருக்குது, perpendicular to our plane. ஸோ அப்வர்டுன்றது நான் என்ன சொல்ல வரேன்னா, திஸ் இஸ் அப்வர்ட். நல்லா கவனிங்க, திஸ் இஸ் அப்வர்ட் அண்ட் திஸ் இஸ் டவுன்வர்ட். திஸ் இஸ் அப்வர்ட், திஸ் இஸ் டவுன்வர்ட். இது வந்து என்னது, இந்த சர்க்குலர் மோஷன் இஸ் அலாங் த பிளேன் ஆஃப் அவர் போட். ஸோ நம்மளோட டைரக்ஷன்ஸ் எப்படி வரும்னா, ஒன்று கிராஸ் வரும் இல்லை டாட் வரும். இந்த கேஸில் கரெக்டாக இங்கே வந்து ஒன்று மேலே அப்வர்ட் வரும் இல்லை டவுன்வர்ட் வரும். இது மாதிரியான சர்க்குலர் மோஷனில் ஒன்று உள்ளே போகும் இல்லை வெளியில் வரும், வெக்டாரோட டைரக்ஷன்ஸ். கரெக்டாக. ஸோ ஜஸ்ட் அதை வச்சு தான் நான் இதை சொல்கிறேன். நம்மளுக்கு அப்வர்ட் ஆர் அவுட்வர்ட்ஸ், ஒன்று மேலே இல்லை அவுட்வர்ட். அவுட்வர்ட்னா என்னது, டாட்டு. டைரக்ஷன்ஸ் ஆர் டேக்கன் as பாசிட்டிவ்னு எடுத்துக்கணுமா. அதே மாதிரி டவுன்வர்ட் டைரக்ஷன்ஸ், டவுன்வர்ட்னா கீழே, ஆர் இன்வர்ட்ஸ் உள்ளே போகிறது, டைரக்ஷன்ஸ் ஆர் டேக்கன் as நெகட்டிவ். ஸோ அப்வர்ட் அவுட்வர்ட்ஸ் ஆர் பாசிட்டிவ், டவுன்வர்ட்ஸ் இன்வர்ட்ஸ் ஆர் நெகட்டிவ். ஓகே. ஸோ இந்த தான் நம்ம அப்ளை பண்ணணும். எப்படி பண்ணுறதுன்றதை எக்ஸாம்பிள்ஸோடு பார்க்கலாம். ஓகே. ஸோ இது நீங்கள் பண்ண கற்றுக்கிட்டிங்கன்னா யூ கேன் ஹேண்டில் வாட் யூனிஃபார்ம்லி ஆக்சலரேட்டட் சர்க்குலர் மோஷன். சரி, இப்போ கவனிங்க இந்த ப்ராப்ளம். இப்போ என்னென்னா, இது வந்து ஒரு சர்க்குலர் மோஷன். ஓகே, இந்த சர்க்குலர் மோஷன் நம்ம போர்டில் நடக்குது. இப்போ டைம் t = 0 அப்போ அந்த சர்க்குலர் மோஷனோட ஸ்க்ரீன்ஷாட்டை உங்களுக்கு காமிச்சிருக்கான். டைம் t = 0 அப்போது சர்க்குலர் மோஷனோட ஸ்க்ரீன்ஷாட் அந்த இடத்துல அந்த சுச்சுவேஷனில் எப்படி இருந்துச்சுன்னு. ஸோ திஸ் இஸ் ஆன்டி கிளாக் வைஸ் டைரக்ஷனில் டைம் t = 0 அப்போ போயிட்டுருக்கு. பார்ட்டிக்கல் எங்கே இருக்குது, பார்ட்டிக்கல் இஸ் அட் அலாங் த எக்ஸ் ஆக்சிஸ், இந்த இடத்துல இருக்குது. பார்ட்டிக்கல் ஆஃப் மாஸ் m இஸ் அட் here. ஓகே, இதுதான் நம்மளோட ரேடியஸ் வெக்டார் ஆர் ஆர் வெக்டார் அப்படின்னு நீங்கள் சொல்லலாம். ரேடியஸ் வெக்டார் ஆர் ஆர் வெக்டார். சரி, இனிஷியலாக வாட் இஸ் த பொசிஷன், டைம் t = 0 அப்போ பார்ட்டிக்கல் எங்கே இருக்குது, இந்த இடத்துல இருக்குது. இப்போ என்னெல்லாம் கொடுத்துருக்கான், என்ன கேட்குறான் அப்படின்னு பாருங்கள். ரேடியஸ் கொடுத்துட்டான், இந்த சர்க்குலர் மோஷனோட ரேடியஸ் கொடுத்துட்டான். டைம் t = 0 அப்போ அந்த சர்க்குலர் மோஷனோட ஸ்க்ரீன்ஷாட்டை கொடுத்துட்டான். ஒமேகா நாட்டுன்றது என்னது, ஆங்குலர் வெலாசிட்டி அட் டைம் t = 0. ஒமேகா நாட் கொடுத்துருக்கானா. அதே மாதிரி ஆங்குலர் ஆக்சலரேஷன் கான்ஸ்டண்ட்டாக வேரியபிளா, 1 radian/s. 1 radianன்றது 1 இஸ் அ கான்ஸ்டன்ட், ரைட். சி ஆங்குலர் ஆக்சலரேஷன் கான்ஸ்டண்ட்டாக இருந்தால் தானே உங்களால் இந்த ஈக்குவேஷன்ஸே அப்ளை பண்ண முடியும். கரெக்டாக இல்லையா? எஸ். ஸோ திஸ் இஸ் ஆல்ஃபா இஸ் கான்ஸ்டன்ட், ஸோ வி கேன் அப்ளை தோஸ் ஈக்குவேஷன்ஸ். இப்போ கூட இன்னொரு பாயிண்ட் என்ன கொடுத்துருக்கான்னா, ஒமேகா இஸ் இன்க்ரீசிங். ஓகே, அண்ட் இஸ் ஆஸ்கிங் அஸ் டு ஃபைண்ட் ஒமேகா அட் டைம் t, தீட்டா அட் டைம் t. தீட்டான்றது என்னது, ஆங்குலர் பொசிஷன் அட் டைம் t. ஓகே, ஸோ ரேடியஸ் கொடுத்துட்டா, ஒமேகா நாட்டுன்றது டைம் t = 0, ஆல்ஃபான்றது என்டையர்லி கான்ஸ்டன்ட், ஒமேகா இன்க்ரீஸ் ஆகிட்டுருக்குன்னு சொல்கிறான். இப்போது ஒமேகா அண்ட் தீட்டா டைம் t கேட்குறான். ஸோ யூ கேன் யூஸ் தோஸ் ஈக்குவேஷன் டு ஃபைண்ட் த ஆன்சர். யூஸ் பண்ணி கண்டுபிடிங்க. ஸோ ஸ்க்ரீன் பாஸ் பண்ணிட்டு யூ ஜஸ்ட் கிவ் அ ட்ரை. தப்பாக பண்ணாலும் சரி, நீங்கள் ஒரு தடவை அட்டம் கொடுங்க, தென் யூ வில் see the solution. இப்போ கவனிங்க, இது மாதிரி ப்ராப்ளமில் ஃபஸ்ட்டு எதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு. சரி, நம்மளுக்கு வந்து ஒமேகா நாட்டுன்றது என்னது, டைம் t = 0 அப்போ தானே. சரி, டைம் t = 0 அப்போ ஒமேகா நாட் இல்லையா, 2 radian/s. இப்போ நம்மளுக்கு வந்து ஆன்டி கிளாக் வைஸ் டைரக்ஷன் போதா, கிளாக் வைஸ் டைரக்ஷன் போதா, ஆன்டி கிளாக் வைஸ் டைரக்ஷன். ஸோ டைம் t = 0 அப்போ அது எந்த டைரக்ஷனில் போயிட்டுருக்கு, ஆன்டி கிளாக் வைஸ் டைரக்ஷன். ஸோ ஒமேகா நாட்டுன்றது ஆன்டி கிளாக் வைஸ் டைரக்ஷனில் இருக்குன்னும் போது ரொட்டேஷன் வந்து, அப்போ ஒமேகா நாட்டோட டைரக்ஷன் எப்படி வரும், ரைட் ஹேண்ட் தம்ப் ரூல் யூஸ் பண்ணுறேன், இட் வில் பி கம்மிங் அவுட்வர்ட். ஸோ இனிஷியலாக இருக்கக்கூடிய ஆங்குலர் வெலாசிட்டி எப்படி இருக்குது, இப்போ இனிஷியலாக இருக்கக்கூடிய ஆங்குலர் வெலாசிட்டியோட டைரக்ஷன் எப்படி இருக்குது, டாட், இட்ஸ் கம்மிங் அவுட்வர்ட். கரெக்டாக இல்லையா? ஸோ ஒமேகா நாட்டோட டைரக்ஷனை நான் இதை மாதிரி ப்ராப்ளமில் ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்கணும். அதுக்கப்புறம் ஆல்ஃபாவோட டைரக்ஷனை சொல்லுங்கள். சி ஒமேகா ஒரு வேல்யூ, டைம் t = 0 அப்போ ஒமேகா ஒரு வேல்யூ இருக்குது. பட் ஆல்ஃபாவோட வேல்யூ வந்து நீங்கள் தான் எனக்கு கரெக்டாக சொல்லணும். ஒமேகா இன்க்ரீஸ் ஆகுதுன்னு சொல்கிறான், கரெக்டாக இல்லையா? ஒமேகா இன்க்ரீஸ் ஆகுதுன்னு சொல்லும்போது வாட் யூ நீட் டு டூ, ஒமேகாவும் ஆல்ஃபாவும் சேம் டைரக்ஷன் இருக்குமா, ஆப்போசிட் டைரக்ஷனில் இருக்குமா,
ஆப்போசிட் டைரக்ஷன் இல்லையா. ஸோ இனிஷியலாக ஒமேகா இப்படி இருக்குது, பட் இந்த ஒமேகாவோட வேல்யூ என்ன ஆக போகுது, இன்க்ரீஸிங்காக டிக்ரீஸிங்காக, இன்க்ரீஸிங்னு கொடுத்துருக்கான். அப்போ ரெண்டு பேரும் என்ன டைரக்ஷனில் இருக்கணும், சேம் டைரக்ஷன், அவுட்வேர்ட்ஸ். அதாவது இனிஷியலாக என்ன ஒமேகா இருந்தது, அது இன்க்ரீஸ் ஆகுதா டிக்ரீஸ் ஆகுதான்றதை பொறுத்து இப்போது இன்க்ரீஸ் ஆகுது, அதனால் ரெண்டு பேருமே டாட், போத் ஆர் கம்மிங் அவுட், ஆல்ஃபா வெக்டரும் சரி இனிஷியலாவோட ஒமேகாவும் சரி. இதே டிக்ரீஸிங்னா நான் என்ன பண்ணியிருப்பேன், இனிஷியலாக இருந்த ஒமேகாவோட வேல்யூ டிக்ரீஸ் ஆக போகுதுன்னா ஒமேகா நாட்டும் ஆல்ஃபா என்ன டைரக்ஷனில் இருக்கணும், ஆப்போசிட் டைரக்ஷனில் இருக்கணும். பட் இது இன்க்ரீஸிங் கொடுத்துட்டோம், அதனால் நான் என்ன பண்ணணும், டாட். இப்போ வாட் இஸ் த டீட்டா நாட், டீட்டா நாட்டோட வேல்யூ என்னதுங்க, இனிஷியலி அட் டைம் t = 0 வாட் இஸ் ஆங்குலர் பொசிஷன். இப்போ இனிஷியலாக எங்கே இருக்குது, இந்த எக்ஸ் ஆக்சஸில் தானே இருக்குது. ஸோ வாட் இஸ் த ஆங்கிள், பாசிட்டிவ் எக்ஸ் ஆக்சஸ்லேருந்து ஆங்கிள் மெஷர் பண்ணணும், பட் இங்கே டீட்டாவே இல்லையே. ஸோ டீட்டா நாட்டோட வேல்யூ வாட் யூ காட், 0. இங்கே டீட்டா நாட் 0, ஒமேகா நாட்டும் ஆல்ஃபா வெக்டரும் எப்படி இருக்குது, அவுட்வர்டாக இருக்குது. ஸோ இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னு கவனிங்க, ப்ராப்பராக நான் சைன்ஸ் அப்ளை பண்ணணும். இப்போ நான் ஆல்ரெடி என்ன சொல்லியிருக்கேன், அவுட்வேர்ட்ஸ் இல்லை அப்வேர்ட்ஸ் ரெண்டு இருந்தாலும் நம்ம என்ன பண்ணணும், பாசிட்டிவ் சைன் யூ நீட் டு டேக். ஸோ ஒமேகா நாட்ன்றது அவுட்வேர்ட் பார்த்து வருது, அவுட்வேர்ட் பார்த்து வந்தால் நம்ம என்ன பண்ணணும், இட் இஸ் அ பாசிட்டிவ் சைன், +2 ரேடியன் பர் செகண்ட். அவுட்வேர்ட்னா என்ன டைரக்ஷன்ஸ் கொடுக்கணும், பாசிட்டிவ் சைன். அதே மாதிரி ஆல்ஃபாவோட டைரக்ஷன் நான் சொல்லணும், அதுவும் அவுட்வேர்டு தானே, பிகாஸ் இனிஷியலாக இருந்த ஒமேகாவோட இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ போத் ஆர் இன் சேம் டைரக்ஷன். ஸோ +1 ரேடியன் பர் செகண்ட் ஸ்கொயர். கரெக்டாக. இப்போ டீட்டா நாட்டோட வேல்யூ 0. ஸோ இதை நீங்கள் கண்டுபிடிச்சிட்டிங்கன்னா தென் யூ கேன் ஆட்டோமேட்டிக்லி சால்வ் திஸ் ப்ராப்ளம். ஸோ ஃபஸ்ட்டு கவனிங்க, நம்மளோட ஸ்டாண்டர்ட் ஃபார்முலா என்னது, ஒமேகா இஸ் ஈக்குவல் டு ஒமேகா நாட் ப்ளஸ் ஆல்ஃபா டி. இது ஜென்ரல் ஃபார்முலா. கரெக்டாக. இப்போ நான் ஒமேகா நாட்டையும் ஆல்ஃபாவையும் சைனோட போட போகிறேன். தென் ஐ வில் கெட் ஒமேகா வித் த சைன். ஸோ அன்னோன்ஸ் இருக்குது, அன்னோன்ன்றது நம்மளுக்கு ஒமேகா. ஸோ நம்மளோட தெரிஞ்ச வேரியபிள்ஸை வித் சைன் போடுறேன். இப்போ ஒமேகா நாட்டையும் ஆல்ஃபாவையும் எனக்கு சைனோட போட்டோன்னா ஒமேகா எனக்கு சைனோட கிடைக்கும். சரி, வாட் இஸ் ஒமேகா நாட் வேல்யூ, ஒமேகா நாட்டோட வேல்யூ இஸ் +2. கரெக்டாக. ஆல்ஃபாவோட வேல்யூ என்னது, +1. ஸோ ஆல்ஃபாவோட வேல்யூ +1 இன்ட்டு டி. கரெக்டாக. ஸோ 2 + t, திஸ் இஸ் த வேல்யூ ஆஃப் ஒமேகா. புரியுதா இல்லையா, இதுதான் ஒமேகாவோட வேல்யூ 2 + t. இப்போ டைம் t = 0ன்னு போடுங்க. டைம் t = 0ன்னு போட்டிங்கன்னா அதுக்கான கரஸ்பாண்டிங் ஒமேகா. டைம் t = 1 செகண்ட் 2 செகண்ட் போட்டிங்கன்னா கரஸ்பாண்டிங் ஒமேகா நம்மளுக்கு கிடைக்கும். ஸோ ஒமேகா ஆஸ் அ ஃபங்க்ஷன் ஆஃப் டைம் நம்மளுக்கு கிடைச்சிருச்சு. ஓகே. இப்போ இதிலே நம்ம ஆல்ஃபா டீட்டா கண்டுபிடிக்கணும்னு சொல்லியிருக்கான் இல்லையா. தேர் ஆஸ் 2 unknowns here. டீட்டா எப்படி கண்டுபிடிக்க, டீட்டா இஸ் ஈக்குவல் டு டீட்டா நாட் ப்ளஸ் ஒமேகா நாட் டி ப்ளஸ் half alpha t square. இப்போ எனக்கு டீட்டா வேணும் ஆஸ் அ ஃபங்க்ஷன் ஆஃப் டைம். இப்போ டீட்டா நாட் ஒமேகா நாட் ஆல்ஃபா இது எல்லாத்தையும் சைனோட போட்டோன்னா டீட்டா எனக்கு என்ன ஆகும், வித் த சைன் கிடைக்கும். ஸோ அப்படின்னும் போது டீட்டா நாட் ஆல்ரெடி நம்மளுக்கு 0ன்னு வந்துருச்சு. ஸோ 0. ஸோ ஃபைனல் ஆன்சர் என்ன வரும், ஒமேகா நாட் வந்து பாசிட்டிவ் +2t, ஆல்ஃபாவோட வேல்யூ என்னது +1. ஸோ ஃபைனலி we have what, 1 into t square வரும். ஸோ ஃபைனல் ஆன்சர் இஸ் what, 2t plus half t square. ஸோ டீட்டாவோட வேல்யூ எவ்வளோ நம்மளுக்கு, ஸோ டீட்டாவோட வேல்யூ we are having as 2t plus half t square. ஓகே. இப்போ நான் என்ன பண்ணியிருக்கேன்னா ஒரு ப்ராப்ளமை ஃபார் எக்ஸாம்பிள் ஐ ஹவ் given you. ஸோ இனிஷியலாக ஸ்டார்ட் பண்ணும்போது ஒமேகா நாட்டோட டைரக்ஷன், அப்புறம் ஒமேகா இன்க்ரீஸ் ஆகுதா டிக்ரீஸ் ஆகுதா. ஸோ இன்க்ரீஸ் ஆகிறதுனால ரெண்டு பேரும் சேம் டைரக்ஷன், இல்லைனா ஆப்போசிட் டைரக்ஷனில் போட்டிருப்பேன். ரைட். ஆல்ஃபா வந்து ஆப்போசிட் டு ஒமேகாவாக போட்டிருப்பேன். அதுக்கப்புறம் டீட்டா நாட்டோட பொசிஷனை கண்டுபிடிக்கிறேன், அதையும் நான் வித் சைன் சொல்லியிருக்கணும். ஓகே. ஸோ ஃபைனலாக ஃபார்முலாஸை சப்ஸ்டியூட் பண்ணுறேன். ஐ எம் கெட்டிங் த அன்னோன்ஸ். சரி, இப்போது இன்னொரு ப்ராப்ளம் இருக்குது. இந்த ப்ராப்ளமும் இதே சிமிலர் டைப் ஆஃப் கொஷின்ஸ் தான். நீங்கள் ஸ்க்ரீனை பாஸ் பண்ணிட்டு யூ நீட் டு ட்ரை. இப்போ கவனிங்க, இந்த ப்ராப்ளமில் டைம் t = 0 they have given the initial system. கரெக்டாக. சர்க்குலர் மோஷனை அப்படியே காமிச்சிருக்கான். திஸ் இஸ் அவர் எக்ஸ் ஆக்சிஸ், ஒய் ஆக்சிஸ். டைம் t = 0 அப்போ இருக்கக்கூடிய ஸ்க்ரீன்ஷாட்டு. ஸோ பார்ட்டிக்கல் எங்கே இருக்குது, பார்ட்டிக்கல் இஸ் மேக்கிங் 30 டிகிரி வித் த எக்ஸ் ஆக்சிஸ். கரெக்டாக. இது வந்து நம்மளோட ரேடியஸ் வெக்டர். திஸ் இஸ் அவர்
radius vector. This is our origin or center. Centerலேருந்து அந்த பாயிண்ட். பார்ட்டிக்கல் வந்து மாஸ் m is this one. ரைட். ஸோ இப்போ நீங்கள் என்ன கண்டுபிடிக்கணும்னா அவன் என்ன கொடுத்துருக்கான், ரேடியஸ் வந்து 2 மீட்டர்னு கொடுத்துருக்கான் r. ஒமேகா இங்கே டிக்ரீஸ் ஆகிட்டு இருக்கான். ஒமேகா நாட்ன்றது 2 radian per second. ஆல்ஃபாவோட வேல்யூ என்னது, 1 radian per second square. He is asking what is omega at function of t and theta as a function of t. ரெண்டுமே as a function of t என்னன்னு கேட்குறான். ஓகே ரைட். ஸோ இப்போ இதை எப்படி சால்வ் பண்ணுறது? ஸோ லெட் ஸ்டார்ட் வித் வாட், ஒமேகா நாட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ ஒமேகா நாட்ன்றது என்னது, டைம் t = 0 அப்போ இருக்கக்கூடிய ஆங்குலர் வெலாசிட்டி. ஸோ ஒமேகா நாட் எந்த டைரக்ஷனில் இருக்குது நம்மளுக்கு, கிளாக் வைஸ் ஆர் ஆன்டி கிளாக் வைஸ்? ஸோ மோஷன் வந்து டைம் t = 0 அப்போது கிளாக் வைஸ் இருக்குது. ஸோ ஒமேகாவோட டைரக்ஷன் கண்டுபிடிக்கணும்னா ரைட் ஹேண்ட் தம் ரூல். ஸோ டைம் t = 0 அப்போது ஒமேகாவோட டைரக்ஷன் ஸோ கிளாக் வைஸ் இருக்கிறனால உள்ளே பார்த்து வருது. ஸோ ஒமேகாவோட டைரக்ஷன் இஸ் கிளாக் வைஸ். திஸ் இஸ் ஒமேகா நாட் வெக்டார். ஸோ இனிஷியலி ஒமேகா நாட் உள்ளே பார்த்துருக்கு. இப்போ ஆல்ஃபாவோட டைரக்ஷன், இப்போ ஒமேகா இன்க்ரீஸ் ஆகுதா டிக்ரீஸ் ஆகுதா இங்கே அதை கண்டுபிடிக்கணும். இப்போ இனிஷியலாக ஆங்குலர் வெலாசிட்டி தெரிஞ்சிச்சுன்னா அடுத்து ஒமேகா இன்க்ரீஸ் ஆகுதா டிக்ரீஸ் ஆகுதான்றது கொஸ்டினில் க்ளூ கொடுத்துருவான். இப்போ நீங்கள் ஒரு கொஸ்டின் சால்வ் பண்ணுறீங்க, அங்கே ஒமேகா இன்க்ரீஸ் ஆகுதா டிக்ரீஸ் ஆகுதான்றதை உங்களால் கண்டுபிடிக்க முடியும். ஓகே ரைட். ஸோ இப்போ இந்த இடத்துல வந்து ஒமேகா டிக்ரீஸிங் கொடுத்துருக்கான். அப்போது இனிஷியலாக இருந்த ஆங்குலர் வெலாசிட்டி, இனிஷியலாக இருந்த ஆங்குலர் வெலாசிட்டிக்கு என்னவாக இருக்கணும், ஆப்போசிட்டாக இருக்கணும். ஆப்போசிட்டாக இருந்தால் என்ன வரும், டாட் போட்டு சர்க்கிள் போட்டிருக்கேன், ஆல்ஃபா வெக்டர். புரியுதா? எஸ். ஸோ இது கிராஸ் ஒமேகா நாட் வெக்டர் அண்ட் டாட் போட்டு ஆல்ஃபா வெக்டர். இப்போ நான் இவங்க ரெண்டு பேரோட டைரக்ஷன்ஸ் கண்டுபிடிச்சேன். அடுத்து நான் என்ன கண்டுபிடிக்கணும், டீட்டா நாட் இல்லையா? ஸோ இங்கே கவனிங்க, டைம் t = 0 அப்போது வேர் இஸ் ஆங்குலர் பொசிஷன், பார்ட்டிக்கல் எங்கே இருக்குது, பார்ட்டிக்கல் இஸ் அட் 30 டிகிரி. நல்லா கவனிங்க, சயின்ஸ் அப்ளை பண்ணும்போது நான் என்ன சொல்லியிருந்தேன், இது வந்து நம்மளோட பாசிட்டிவ் எக்ஸ் ஆக்சிஸ் ரைட். பாசிட்டிவ் எக்ஸ் ஆக்சிஸ்லேருந்து ஆங்கிள்ஸ் மெஷர் பண்ணணும். கரெக்டாக கவனிங்க, பாசிட்டிவ் எக்ஸ் ஆக்சிஸ்லேருந்து ஆங்கிள் மெஷர் பண்ணணும். நான் இப்போ பார்ட்டிக்கல் இந்த இடத்துல இருக்குது, எவ்வளோ டிகிரி மேக் பண்ணியிருக்கு, 30 டிகிரி. நான் பாசிட்டிவ் எக்ஸ் ஆக்சிஸ்லேருந்து கிளாக் வைஸ் ரொட்டேட் பண்ணுறேன்னா ஆன்டி கிளாக் வைஸ் ரொட்டேட் பண்ணுறேன்னா பார்ட்டிக்கலை ரீச் பண்ணுறதுக்கு. ஸோ பாசிட்டிவ் எக்ஸ் ஆக்சிஸில் கை வச்சு பார்ட்டிக்கலை பார்த்து ஃபோல்ட் பண்ணுறேன். பார்ட்டிக்கல் எப்படி இருக்குது, 30 டிகிரி இருக்குது. கிளாக் வைஸா ஆன்டி கிளாக் வைஸா, கிளாக் வைஸ் பண்ணுறேன். கிளாக் வைஸ் பண்ணால் நான் என்ன சொல்லியிருந்தேன், கிளாக் வைஸ் இருந்துச்சுன்னா ஐ நீட் டு புட் வாட் சைன், நெகட்டிவ் சைன். இதை நான் வந்து போன வீடியோவில் சொல்லியிருக்கேன். இல்லைனா நீங்கள் டைரக்ஷன் வந்து உள்ளே பார்த்து போவோம். ரைட் ஹேண்ட் டீட்டா வெக்டாரோட எப்படி டைரக்ஷன் கண்டுபிடிக்க, ரைட் ஹேண்ட் தம் ரூல் தான். ஸோ டீட்டாவோட டைரக்ஷன் நான் கண்டுபிடிக்க போகிறேன்னு வைங்களேன் வித் த சைனு. ஸோ டீட்டா பாசிட்டிவ் எக்ஸ் ஆக்சஸில் கை வச்சு ஃபோல்ட் பண்ணணும், உள்ளே பார்த்து வருது. ஸோ டீட்டாவோட டைரக்ஷன், டீட்டா நாட்டோட டைரக்ஷன் எப்படி வருது, எனக்கு உள்ளே பார்த்து தான் வருது. ரெண்டு விதமாக சொல்லலாம். ஒன்று ஆன்டி கிளாக் வைஸ் டைரக்ஷன் வந்துச்சுன்னா பாசிட்டிவ்னு எடுத்துக்கலாம், கிளாக் வைஸ் டைரக்ஷன்னா நெகட்டிவ்னு எடுத்துக்கலாம். இல்லைனா கிளாக் வைஸ் பண்ணுறேன், எனக்கு கிராஸ் வருது. ஆன்டி கிளாக் வைஸ் பண்ணியிருந்தால் எனக்கு டாட்னு வரும். திரும்ப இந்த பாயிண்ட்டை ஒன் செகண்ட் ஐ எம் சேயிங் என்ன அப்படின்னா, டீட்டா ஒமேகா எல்லாத்துக்கும் டைரக்ஷன் இஸ் given பை ரைட் ஹேண்ட் தம் ரூல் தான். ஓகே, ரைட் ஹேண்ட் தம் ரூல் வில் கிவ் த டைரக்ஷன் ஃபார் ஒமேகா அண்ட் டீட்டா. அண்ட் ஆல்ஃபாவோட டைரக்ஷன் தான் வில் பேஸ்ட் ஆன் வெதர் ஒமேகா இன்க்ரீஸ் ஆகுதா டிக்ரீஸ் ஆகுதான்றதை பொறுத்து ஆல்ஃபாவோட டைரக்ஷன் வரும். பட் இவங்க ரெண்டு பேருக்குமே இஸ் given பை ரைட் ஹேண்ட் தம் ரூல். ஸோ இப்போ ஒமேகா நாட்டோட டைரக்ஷன் எப்படி கண்டுபிடிச்சேன், கிளாக் வைஸ் இருந்துச்சு. டைம் t = 0 அப்போது கிளாக் வைஸ் இருந்துச்சு. நான் என்னோடய ஃபிங்கர்ஸை ஃபோல்ட் பண்ணுறேன் கிளாக் வைஸ். ஸோ எனக்கு உள்ளே பார்த்து கை போகுது. ஸோ தட் இஸ் கிராஸ். அதே மாதிரி டீட்டா நாட்டுன்றது ஆங்கிள் பொசிஷன் அது. ஸோ பாசிட்டிவ் எக்ஸ் ஆக்சஸில் வச்சு கிளாக் வைஸ் ஃபோல்ட் பண்ணுறேன். ஸோ இதுவும் உள்ளே பார்த்து போகுது. ஸோ இட் இஸ் கிராஸ். இல்லைனா கிளாக் வைஸ் போட்டு யூ கேன் புட் கிராஸ். எல்லாம் ஒன்று தான். ஓகே ரைட். ஸோ இப்போ கவனிங்க, இப்போ இவங்க ரெண்டு பேரும் வேல்யூஸ் எழுதிடலாமா? வாட் இஸ் ஒமேகா நாட், ஒமேகா நாட் வித் த சைன் போட்டிங்கன்னா வாட் யூ வில் கெட், உள்ளே பார்த்து போகுது ரைட். ஸோ நான் ஆல்ரெடி என்ன சொல்லியிருந்தேன், டவுன்வர்ட்ஸ் ஆர் இன்வர்ட்ஸ் போச்சுன்னா என்னது, நெகட்டிவ் சைன். ஸோ உள்ளே பார்த்து போச்சுன்னா என்ன அர்த்தம், இட் கிவ்ஸ் அ நெகட்டிவ் சைன். ஸோ ஒமேகா நாட்டோட வேல்யூ என்னது, -2 radian per second. இது வந்து வித் த சைன் நம்ம எழுதுகிறோம். ஆல்ஃபான்றது என்னது, டாட் வருது. ஆல்ஃபானா அப்போ என்ன வரும், +1 radian per second square ஆல்ஃபா. புரியுதா இல்லையா, ஒமேகா நாட் ஆல்ஃபா. இப்போ டீட்டா நாட்டு வித் டைரக்ஷன் நம்ம சொல்லணும். அதுவும் டீட்டா எப்போவுமே ஆங்குலர் பொசிஷன் எப்போவுமே நம்ம எதில் ரெப்ரசன்ட் பண்ணணும், டிகிரியா ரேடியனா. 30 டிகிரின்னு கொடுத்துருக்கான். 30 டிகிரியை நம்ம எதில் பண்ணணும், ரேடியனில் தான் சப்ஸ்டியூட் பண்ணணும். வாட் எவர் மே பி த ரீசன்.
ஆல்வேஸ். ஸோ இப்போ இந்த இடத்துல தீட்டா வந்து தீட்டா நாட்டு கிளாக் வைஸா ஆன்டி கிளாக் வைஸா? ஸோ இது வந்து கிளாக் வைஸ் உள்ளே பார்த்து போகுது, ரைட்? ஸோ அதனால் நம்ம என்ன பண்ணணும்? we need to put a negative sign. ஸோ -π/6 ரேடியனில் தான் போடணும். ஸோ we have found all the initial values. ஸோ இப்போ இதுக்கப்புறம் என்ன பண்ணலாம்? இந்த ஃபார்முலாஸில் you can substitute. ஸோ இப்போ இது வந்து ஒமேகாவோட வேல்யூ. நான் ஒமேகா நாட் அண்ட் ஆல்ஃபா வித் த சைன் சப்ஸ்டியூட் பண்ணிட்டேன். ஐ காட் த ஒமேகா வித் த சைன். இப்போ ஓகே, ஸோ இப்போ ஒமேகா நாட் என்ன போடணும்? -π/6 ரேடியனில் ஒமேகா நாட்டோட வேல்யூ என்னது? -2. ஸோ -2 நீங்கள் உள்ளே சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். -2t. ஆல்ஃபாவோட வேல்யூ என்னது? +1 + t²/2. ஸோ தீட்டா இஸ் ஈக்குவல் டு -π/6 -2t + t²/2. ஸோ இது வந்து வேல்யூ ஆஃப் வாட்? தீட்டா ஆஸ் அ ஃபங்க்ஷன் ஆஃப் டைம். ஸோ சைன்ஸ் ஆர் டேக்கன் கேர் ஆட்டோமேட்டிக்லி. நீங்கள் தீட்டா நாட் ஒமேகா நாட் ஆல்ஃபா சைனோட போட்டனால தீட்டா யூ வில் கெட் வித் த சைன். அதே மாதிரி ஒமேகாவும் வித் த சைன் தான் உங்களுக்கு கிடச்சிருக்கு. ஓகே, ஸோ தீஸ் ஆர் த 2 பேசிக் ப்ராப்ளம்ஸ்ப்பா. ஹோப் யூ அண்டர்ஸ்டுட். இன்னும் 2 ப்ராப்ளம்ஸ், இன்ட்ரெஸ்டிங்கான ப்ராப்ளம்ஸ். லெட்ஸ் see. இப்போ ஓகே குட். இந்த ப்ராப்ளம் கவனிங்க. வீல் ஆஃப் அ மோட்டர், அதாவது ஒரு மோட்டரில் வீல் இருக்கான். இட் ரொட்டேட்ஸ் வித் அ கான்ஸ்டன்ட் ஆக்சலரேஷன் ஆஃப் 4 radian/s² அப்படின்னு கொடுத்துருக்கான். இஃப் த வீல் ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் ரெஸ்ட், ஸோ வீல் வந்து ஸ்டார்ட் ஆகிறது ரெஸ்ட்லேருந்து ஸ்டார்ட் ஆகுது. ஹவு மெனி ரெவல்யூஷன் will it make in the first 20 seconds அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கான். ஓகே, ஸோ வீல் ஆஃப் மோட்டர், வீல்ன்றது என்னது? ஒரு சர்க்குலர் பாத் வீல். இட் ரொட்டேட்ஸ் வித் கான்ஸ்டன்ட் ஆக்சலரேஷன். யூனிட் என்ன யூனிட் கொடுத்துருக்கான்? radian/s². ஸோ radian/s²னா ஆல்ஃபா கொடுத்துருக்கான், ரைட்டா? இஃப் த வீல் ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் ரெஸ்ட், ஸோ வீல் வந்து ரெஸ்ட்லேருந்து ஸ்டார்ட் ஆகுது. அப்போ ஒமேகாவோட வேல்யூ என்னது? தட் இஸ் ஒமேகா நாட்டோட வேல்யூ என்னது? 0 இனிஷியலி ரெஸ்ட் டைம் t = 0. அப்போ how many revolution will it makes in the first 20 seconds? ஸோ ஃபஸ்ட்டு 20 செகண்ட்ஸில் எவ்வளோ ரெவல்யூஷன் சுற்றி வரும்? ஸோ ஒரு ரெவல்யூஷன்றது 2π. இது மாதிரி எத்தனை ரெவல்யூஷன் மேக் பண்ணும் அப்படின்றதான் கொஸ்டினில் கேட்டிருக்கான். ஸோ கவனிங்க, ஆல்ஃபா வந்து 4 radian/s² அப்படின்றது கொடுத்துருக்கான். ஸோ radian/s²லேருந்து நம்ம வந்து யூனிட்லேருந்தே சொல்ல முடியும் திஸ் இஸ் ஆல்ஃபா அப்படின்னு. ஸோ ஒமேகா நாட் இனிஷியலி ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் ரெஸ்ட்னா எனக்கு ஒமேகா நாட் 0ன்னு எடுத்துக்கலாம். இப்போ என்னென்னா எத்தனை ரெவல்யூஷன் மேக் பண்ணும் இன் 20 செகண்ட்ஸ் அப்படின்னு கேட்குறான். ஸோ ஃபஸ்ட்டு இதுக்கு என்ன தெரியணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு தீட்டா என்னன்னு தெரியணும். அதாவது டைம் 20 செகண்ட்ஸ், அப்போது டைம் வந்து 20 செகண்ட்ஸ் இருக்கிறப்போ தீட்டாவோட வேல்யூ என்னன்னு தெரிஞ்சாதான் தென் யூ கேன் ஃபைண்ட் த நம்பர் ஆஃப் ரெவல்யூஷன். ஸோ இஃப் யூ நோ த ஃபஸ்ட்டு தீட்டா உங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா θ/2π will give you what? Number of revolution it made. ஓகே, தீட்டான்றது என்னது? how much angle rotated in 20 seconds. ஒரு ரொட்டேஷனுக்கு 2π இல்லையா? ஸோ θ/2πன்னு போட்டிங்கன்னா நம்பர் ஆஃப் ரெவல்யூஷன் தெரிஞ்சிடும். ஓகே, ரைட். ஸோ இந்த ப்ராப்ளமில் ஆல்ஃபா கொடுத்துருந்தா ஒமேகா நாட் கொடுத்துருந்தான். பட் 2 விஷயம் கொடுக்கல, அதை நம்மளாவே அசம்ஷன் பண்ணலாம். ஒன்று வந்து என்னென்னா தீட்டா நாட், அதுக்கப்புறம் எந்த டைரெக்ஷனில் ரொட்டேட் ஆகுது அப்படின்றது. ஸோ இதுதான் நம்மளோட சர்க்குலர் மோஷன். ஸோ எங்கேருந்து ஸ்டார்ட் ஆகுது மோஷன் வந்து எங்கேருந்து ஸ்டார்ட் ஆகுதுன்னு சொல்லலை. தட் இஸ் தீட்டா நாட் எங்கே இருக்குன்றது they didn't give இல்லையா? ஸோ அப்போ நம்ம தீட்டா நாட் என்ன எடுத்துக்கலாம்? 0. ஸோ we are going to assuming தீட்டாவோட நாட்டோட வேல்யூ என்னது? 0. அதே மாதிரி எந்த டைரெக்ஷனில் ரொட்டேட் ஆகுதுன்னு எடுத்துக்கிறேன்? ஆன்டி கிளாக் வைஸில் ரொட்டேட் ஆகுதுன்னு எடுத்துக்கிறேன். ஏன்னா இந்த 2 டேட்டாவும் கொடுக்கல, நானாகவே ஒரு அசம்ஷன் பண்ணிக்கலாம். இப்போ இதுதான் நம்மளோட ஆன்டி கிளாக் வைஸ் டைரெக்ஷனில் ரொட்டேட் ஆகுது. இது வந்து டைம் t = 0 அப்போ இருக்கக்கூடிய சர்க்குலர் மோஷன் ஸ்க்ரீன்ஷாட். ஓகே, ஸோ இது x ஆக்சஸ், திஸ் இஸ் y. ஸோ இனிஷியலி ஆப்ஜெக்ட் எங்கே இருக்குது? θ ≠ 0. இந்த இடத்துல தீட்டாவோட வேல்யூ என்னது? 0 தானே. ரேடியஸ்க்கும் பாசிட்டிவ் x ஆக்சஸ்க்கு இருக்கக்கூடிய ஆங்கிள் வந்து θ ≠ 0. ஓகே, இப்போ ஆன்டி கிளாக் வைஸ் டைரெக்ஷனில் ரொட்டேட் ஆக போது ஐ கேன் யூஸ் திஸ் ஃபார்முலா. இப்போ இது வந்து கொஸ்டினில் கொடுத்தது ஆல்ஃபா அண்ட் ஒமேகா நாட். ஸோ இப்போ நம்ம வந்து இந்த ஃபார்முலாவில் we need to substitute to find what? தீட்டா கண்டுபிடிச்சிட்டிங்கன்னா θ/2π பண்ணிங்கன்னா you will get the answer. ஸோ θ நாட்ன்றது 0, ஒமேகா நாட்டும் என்னது? 0. இப்போ நோட் பண்ண வேண்டிய பாயிண்ட் என்னென்னா, இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்டு. see இந்த இடத்துல வாட் இஸ் த இனிஷியல் ஒமேகா? இப்போ வாட் இஸ் த இனிஷியல் ஒமேகா? எனி ரொட்டேஷன் இஸ் தேர் இனிஷியலி? நோ ஒமேகா நாட். ஸோ இனிஷியலி வேல்யூ என்னது? 0. இப்போ இந்த ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணும்போது இந்த 2 வேல்யூ 0, இந்த வேல்யூவும் இந்த வேல்யூவும் 0. அப்போது இது ரெண்டுத்துக்கும் சைன் நம்ம போட வேண்டாம். சரி, பொதுவாக நம்மளுக்கு என்ன லாஜிக் தெரியும்? தீட்டா கண்டுபிடிக்க போகிறோம்.
தீட்டா நாட் ஒமேகா நாட் ஆல்ஃபா இவங்க 3 பேரோட சைனை நம்ம போடணும்ல. 3 பேரோட சைனை போட்டால் தான் கரெக்டாக தீட்டா வந்து வித் சைன் கிடைக்கும். அப்படி பண்ணணும், அப்படி தான் நம்ம பண்ணணும். ஸோ அப்படி இருக்கும்போது இது 2 0 ஆகிடுது. அப்போ ஆல்ஃபா மட்டும் நான் வித் சைன் போடணும். ஸோ இனிஷியலி வாட் இஸ் ஆங்குலர் வெலாசிட்டி 0. அப்போது நான் என்ன அஸ்யூம் பண்ணிக்கிறேன், 0லேருந்து இப்போது இனிஷியலி 0பா, அதுலேருந்து இட்ஸ் கோயிங் டு இன்க்ரீஸ். அப்போ நான் என்ன எடுத்துக்கிறேன், இன்க்ரீஸ்னால் என்னது, நான் வந்து ஐம் கோயிங் டு அஸ்யூம் இட் இஸ் டாட். ஆங்குலர் ஆக்சலரேஷனோட டைரக்ஷன் என்னது, அவுட் சைட் பார்த்து வருது. இனிஷியலி ஒரு ஒமேகா இருக்குதுன்னு வைங்க. இனிஷியலி ஒரு ஒமேகா இருக்குதுன்னா we can check whether it is clockwise or anti clockwise. இங்கே ஒமேகாவே இல்லை. ஸோ நான் ஆல்ஃபாவை என்ன எடுத்துக்கிறேன், அவுட் சைட் பார்த்து வருதுன்னு எடுத்துக்கிறேன். ஓகே, பிகாஸ் we don't know what is the direction for omega நாட். இனிஷியல் ஆங்குலர் வெலாசிட்டி எப்படி இருக்கோ அதை வச்சு இன்க்ரீஸ் ஆகுதா டிக்ரீஸ் ஆகுதான்னு சொல்ல முடியும். பட் ஒமேகாவே இல்லைல்ல. ஸோ ஆன்டி கிளாக்வைஸ் டைரக்ஷனில் ரொட்டேட் ஆகுது, இட்ஸ் கோயிங் டு இன்க்ரீஸ். ஸோ அவுட் சைடு வர மாதிரி எடுத்துக்கிறேன். ஸோ ஆல்ஃபாவோட வேல்யூ ஹவ் கிவன் வாட் சைன், பாசிட்டிவ் சைன் ஆல்ஃபாவுக்கு கொடுத்தாச்சு. ஸோ இந்த 2 டேர்ம் 0, ஆல்ஃபா இருக்க இடத்துல +4 போட்டாச்சு, t². ஸோ தீட்டாவோட வேல்யூ என்ன கிடச்சிருக்கு, 2t². தீட்டாவோட வேல்யூ நம்மளுக்கு என்ன கிடச்சிருக்கு, 2t². ஸோ இந்த தீட்டா ஃபார் திஸ் கிவன் டைம். இப்போ 20 செகண்ட்ஸில் எவ்வளோ தீட்டான்னு நம்மளுக்கு தெரியணும். ஸோ t இருக்க இடத்துல நான் என்ன சப்ஸ்டியூட் பண்ணலாம், 20 செகண்ட்ஸ் போடுங்க. ஃபைனலி யூ வில் கெட் how many radians, 800 ரேடியன் கிடைக்குது. தட் இஸ் தீட்டாவோட வேல்யூ 800 ரேடியன் அப்படின்னு நம்மளுக்கு கிடைக்குது. இப்போ நம்பர் ஆஃப் ரெவல்யூஷன்ஸ் இட் மேட் இன் த 20 செகண்ட்ஸ். ஸோ டோட்டல் ஆங்கிள் ரொட்டேட்டட் எவ்வளோ, 800 ரேடியன் டிவைடட் பை 2π பண்ணிங்கன்னா என்ன வரும், we will have 127.38 ரெவல்யூஷன். அதாவது 800 ரேடியன் ரொட்டேட் ஆகிருக்கு ஆங்கிள். அதில் வந்து 2π டிவைடட் பை பண்ணுறோம், நம்மளுக்கு இத்தனை ரெவல்யூஷன்ஸ் மேட். தட் இஸ் க்ளோஸ் டு அப்ராக்சிமேட்டாக சொல்லப்போனால் 127 டைம்ஸ் ஆஃப் ரொட்டேஷன்ஸ் இட் ஹவ் மேட். நம்பர் ஆஃப் ரெவல்யூஷன்னா என்ன அர்த்தம், நம்பர் ஆஃப் ரொட்டேஷன்ஸ் இட் மேட் அப்படின்னு அர்த்தம். ரெவல்யூஷனும் ஒன்று தான், ரொட்டேஷன் ஒன்று தான். ஓகே, இட்ஸ் க்ளோஸ் டு 127.38. இப்போ கவனிங்க அடுத்த ப்ராப்ளம். See, a fan is rotating with angular velocity 100 radian per second. ஸோ ஒரு ஃபேன் வந்து எவ்வளோ ஆங்குலர் வெலாசிட்டியோட ரொட்டேட் ஆகிட்டு இருக்கான், 100 radian per second. Then it is switched off. ஸோ ஸ்விட்ச் ஆஃப் பண்ணிடுறாங்க. It takes 5 minutes to stop. ஸோ 5 minutes ஆனதுக்கப்புறம் ஸ்டாப் ஆகிடுது. ஸோ வாட் இஸ் த இனிஷியல் ஆங்குலர் வெலாசிட்டி, 100 radian per second. வாட் இஸ் த ஃபைனல் ஆங்குலர் வெலாசிட்டி, 5 மினிட்ஸ்க்கு அப்புறம் வாட் இஸ் ஆங்குலர் வெலாசிட்டி, ரெஸ்ட்டுக்கு வந்துடுதுன்னா என்ன அர்த்தம், ஃபைனல் ஆங்குலர் வெலாசிட்டி 0. 5 minutes means 300 seconds இல்லையா, ரைட். ஸோ find the total number of revolutions made before the fan stops. ஸோ எத்தனை நம்பர் ஆஃப் ரெவல்யூஷன் மேக் பண்ணது பிஃபோர் கம்மிங் டு ஸ்டாப். பக்கத்தில் என்ன கொடுத்துருக்காங்க, அஸ்யூமிங் ஆங்குலர் ஆக்சலரேஷன் கான்ஸ்டன்ட், தட் இஸ் யூனிஃபார்ம் ஆங்குலர் ரிட்டார்டேஷன், யூனிஃபார்ம் ஆங்குலர் ஆக்சலரேஷன், தட் இஸ் ஆல்ஃபா வேல்யூ கான்ஸ்டண்ட்டாக எடுத்துக்க சொல்லியிருக்கான். அதாவது இங்கே ஒமேகாவோட வேல்யூ இனிஷியலாக என்ன இருந்துச்சு, 100 radian per second. பட் ஆனால் அது குறைஞ்சிக்கிட்டே வருதுல்ல, அதனால தான் இங்கே வந்து ரிட்டார்டேஷன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ரிட்டார்டேஷனாக வேல்யூ குறைஞ்சிக்கிட்டே வருது, ஒமேகாவோட வேல்யூ, அது ரிட்டார்டேஷன் சொல்லியிருக்கான். ஸோ யூனிஃபார்ம்லி angular retardation, that is alpha is constant but it is going to decrease ஒமேகாவோட வேல்யூ. ஸோ அதுக்கப்புறம் என்ன கேட்டிருக்கான், ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் ஆங்குலர் ரிட்டார்டேஷன், தட் இஸ் ஆல்ஃபாவோட வேல்யூ என்னன்னு கேட்குறான். ஓகே, அதுக்கப்புறம் ஃபைண்ட் த ஆவரேஜ் ஆங்குலர் வெலாசிட்டி டியூரிங் திஸ் இன்டர்வல். ஸோ ஆவரேஜ் ஆங்குலர் வெலாசிட்டி என்னவா இருக்குது அப்படின்னு கேட்குறான். சரி கவனிங்க, இந்த ப்ராப்ளமில் இனிஷியலி டைம் t = 0 அப்போ ஒமேகாவோட வேல்யூ என்னது, 100 radian per second. ஸோ டைம் t = 5 மினிட்ஸ்க்கு அப்புறம், தட் இஸ் 300 செகண்ட்ஸ்க்கு அப்புறம் என்ன ஆகுது, ஒமேகாவோட வேல்யூ 0, தட் இஸ் ஃபேன் இஸ் கோயிங் டு ஸ்டாப். ஓகே, ஸோ இந்த ப்ராப்ளமில் வந்து ஃபேன் வந்து ஆன்டி கிளாக் வைஸ் சுற்றுதா கிளாக் வைஸ் சுற்றுதான்னு அவன் கொடுக்கல. அப்போ நம்ம என்ன அஸ்யூம் பண்ணிக்கணும், அஸ்யூமிங் ஆன்டி கிளாக் வைஸ் டைரக்ஷனில், இனிஷியலாக ஆன்டி கிளாக் வைஸ் டைரக்ஷனில் ரொட்டேட் ஆகிட்டுருக்கு. இனிஷியல் பொசிஷன் எதுவும் கொடுத்துருக்கானா, கொடுக்கல. அப்போ தீட்டா நாட் என்ன எடுத்துக்கலாம், இனிஷியல் பொசிஷன் கொடுக்கறதுனால தீட்டா நாட் யூ டேக் இட் as 0, ரைட்டா. ஸோ இந்த டயக்ராம் வந்து எதுக்குன்னா டைம் t = 0 செகண்ட்ஸுக்கு இந்த டயக்ராம். ஸோ இனிஷியலி மாஸ் m is present here, அதாவது நம்மளோட ஃபேனோட பிளேடு, இங்கே ஃபேன் தான் ப்ராப்ளம். மாஸ் mன்னு சொல்கிறதோட நம்ம என்ன சொல்லணும், ஃபேனோட பிளேடு, ஒரு பிளேடு இங்கே இருக்குதுன்னு நம்ம எடுத்துக்கலாம். ஓகே, ஸோ இனிஷியலி த பிளேட் இஸ் லைக் திஸ். தீட்டா நாட் நம்ம என்ன அஸ்யூம் பண்ணிக்கிறோம், கொஸ்டினில் கொடுக்கல வாட் இஸ் த இனிஷியல் பொசிஷன், தீட்டா நாட் = 0.
இப்போ ஆன்டி கிளாக் வைஸ் டைரக்ஷனில் ரொட்டேட் ஆகுதுன்னு நான் அசியூம் பண்ணிக்கிறேன். அப்போ ஒமேகா நாட்டோட வேல்யூ என்னது? இப்போ இனிஷியலி ரொட்டேட் ஆகிட்டு இருக்குல்ல, வாட் இஸ் த ஒமேகா நாட் வேல்யூ? கிளாக் வைஸ் ஆர் ஆன்டி கிளாக் வைஸ்? ஆன்டி கிளாக் வைஸ் டைரக்ஷனில் நான் ஃபோல்ட் பண்ணால் தட் வில் கிவ் மை ஒமேகா நாட் டைரக்ஷன். டைம் t = 0 அப்போ ஆன்டி கிளாக் வைஸ் டைரக்ஷனில் போகுதுன்னு நான் அசியூம் பண்ணியிருக்கேன். கரெக்டாக இல்லையா? ஸோ டாட் ஒமேகா நாட் வெக்டர் அப்படின்னு வருது. டாட் அவுட் சைட் இட் இஸ் கம்மிங் ஆன்டி கிளாக் வைஸ் டைரக்ஷன். ஆனால் இங்கே வந்து நம்மளுக்கு இனிஷியலாக 100 ரேடியன்லேருந்து பர் செகண்ட்லேருந்து 0க்கு மாறுது. அப்போது ஒமேகாவோட வேல்யூ டிக்ரீஸ் ஆகுது. இந்த கேஸில் ஒமேகாவோட வேல்யூ என்ன ஆகுது? ஒமேகா இஸ் டிக்ரீஸிங். ஒமேகா டிக்ரீஸிங்னா ஆல்ஃபாக்கும் ஒமேகாவுக்கும் என்ன டைரக்ஷன் வரணும்? சேம் டைரக்ஷனா ஆப்போசிட் டைரக்ஷனா? அவுட் சைட் பார்த்து ஒமேகா வருது, அதுக்கு ஆப்போசிட் டைரக்ஷனில் தானே ஆல்ஃபா இருக்கணும். தென் ஒன்லி வி கேன் சே ஒமேகா இஸ் டிக்ரீஸிங். கரெக்டாக இல்லையா? பை டைரக்ஷன்ஸ். ஸோ டாட் வந்து அவுட் சைட், கிராஸ் வந்து நான் உள்ளே பார்த்து போட்டிருக்கேன். ரைட். ஸோ இப்போ என்னென்னா நம்மளுக்கு ஒமேகா நாட் வந்து என்ன கொடுத்துருக்கான்? ஒமேகா நாட் வந்து நம்மளுக்கு அவுட்வேர்டு பார்த்து வருது. அப்போ நான் ஒமேகா நாட் என்ன எடுத்துக்கணும்? பாசிட்டிவா நெகட்டிவா? ஒமேகா நாட் ஐ நீட் டு கன்சிடர் as பாசிட்டிவ். ஏன்னா அவுட் சைட் பார்த்து வருது இல்லையா? அவுட் சைட் தட் இஸ் அவுட்வேர்ட்ஸ். அவுட்வேர்ட்ஸ் வந்து நம்ம பாசிட்டிவ்னு எடுத்துக்கணும்ல சைன் கன்வென்ஷன் படி. இப்போ நான் என்ன கண்டுபிடிக்க போகிறேன்னா, கவனிங்க, இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி ஐ கேன் ஃபைண்ட் த ஆல்ஃபா ஃபர்ஸ்ட். ஸோ இந்த ஃபார்முலா வந்து யூனிஃபார்ம் ஆக்சலரேஷன் ப்ராப்ளம் இது. தே ஆர் given in the question. So initially what is the final velocity? Angular velocity வந்து 0 இல்லை. 0 is equal to omega naught வந்து பாசிட்டிவ் சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். ஆல்ஃபாவோட வேல்யூ வித் யூ வில் கெட் வித் த சைன். நல்லா கவனிங்கப்பா, ஒமேகாவும் ஒமேகா நாட்டும் வித் த சைன் போடுறேன். ஒமேகாவும் ஒமேகா நாட்டும் வித் த சைன் போட்டால் டி இஸ் ஆல்வேஸ் பாசிட்டிவ். அதை விட்டுருங்க. ஒமேகா நாட்டை சைனோட போட்டால் ஆல்ஃபா என்ன ஆகும்? வித் த சைன் ஐ வில் கெட். ஸோ ஒமேகா 0 பாசிட்டிவோ நெகட்டிவோ பிரச்சனை இல்லை, டைரெக்டாக 0ன்னு போட்டுடலாம். ஒமேகா நாட்டு ப்ளஸ் 100. அப்போது டைம் வந்து 300 செகண்ட்ஸு. ஆல்ஃபாவோட வேல்யூ என்ன கிடைக்கும்? -1/3 ரேடியன் பர் செகண்ட் ஸ்கொயர். ஸோ திஸ் இஸ் ஆல்ஃபாவோட வேல்யூ. கரெக்டாக ஆல்ஃபாவோட வேல்யூ நம்மளுக்கு கிடச்சிருச்சு வித் த சைன். இப்போ நான் அடுத்து என்ன பண்ணலான்னா டீட்டா கண்டுபிடிக்கலாம். இது வந்து ரெண்டாவது கொஸ்டினுக்கான ஆன்சரு. ஆப்ஷன் ரெண்டாவது கொஸ்டின் பி கேட்டிருந்தால ஆங்குலர் ஆக்சலரேஷன் -1/3 ரேடியன் பர் செகண்ட் ஸ்கொயர். இப்போ டீட்டாவோட வேல்யூ கண்டுபிடிக்கலாம். டீட்டாவோட வேல்யூ என்னது? டீட்டா நாட் ப்ளஸ் ஒமேகா நாட் டி ப்ளஸ் ½ ஆல்ஃபா டி ஸ்கொயர். டீட்டா நாட்டை நம்ம என்ன அசியூம் பண்ணிக்கிறோம்? இனிஷியலி பிளேட் இஸ் அட் இனிஷியல் பொசிஷன் டீட்டா நாட் ஈக்குவல் 0. ஒமேகா நாட்டோட வேல்யூ பாசிட்டிவா நெகட்டிவா? +100ன்னு போடணும். ஆல்ஃபாவோட வேல்யூ -1/3. ஸோ எல்லாத்தையும் சப்ஸ்டியூட் பண்ணிட்டேன்னா ஃபைனலி எனக்கு டீட்டா ஆஸ் அ ஃபங்க்ஷன் ஆஃப் டைம் கிடச்சிருச்சு. டீட்டா ஆஸ் அ ஃபங்க்ஷன் ஆஃப் டைம் ஐ காட். இப்போ நான் அடுத்து என்ன பண்ணணும்? எனக்கு ஐ நீட் டு ஃபைண்ட் த 5 minutes அப்போ வாட் இஸ் த நம்பர் ஆஃப் ரொட்டேஷன்ஸ் மேட். இப்போ டீட்டான்றது என்னது? பொசிஷன் அட் டைம் டி. ஸோ இங்கே டைம் இருக்க இடத்துல நீங்கள் என்ன சப்ஸ்டியூட் பண்ணணும்? 300 செகண்ட்ஸ்ன்னு போட்டிங்க அப்படின்னா யூ வில் கெட் த நம்பர் ஆஃப் ஆங்கிள் இட் ஹவ் ரொட்டேட்டட். புரியுதா? ஸோ டீட்டாவோட வேல்யூ ஜஸ்ட் சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். ஸோ யூ வில் ஹவ் ஃபைனலி டீட்டாவோட வேல்யூ என்ன கிடைக்குது? 15,000 ரேடியன் அப்படின்னு கிடைக்குது. 15,000 ரேடியன் we are getting. இப்போ டீட்டா தெரிஞ்சிருச்சு. நம்பர் ஆஃப் ஆங்கிள் ரொட்டேட்டட் தெரிஞ்சிருச்சு. இப்போ இதில் வந்து டிவைடட் பை 2π போட்டிங்கன்னா என்ன கிடச்சிரும்? டீட்டா பை 2π போட்டிங்கன்னா யூ வில் கெட் த நம்பர் ஆஃப் ரெவல்யூஷன்ஸ். எத்தனை ரொட்டேஷன்ஸ் மேட் அப்படின்றத கண்டுபிடிச்சிடலாம். 2388 ரெவல்யூஷன். அதாவது 5 minutesல எவ்வளோ ஆங்கிள் ரொட்டேட் ஆகுது? 15,000 ரேடியன். அதை டிவைடட் பை 2πன்னு போடும்போது நம்மளுக்கு என்ன கிடைக்குது? நம்பர் ஆஃப் ரொட்டேஷன் ஆர் ரெவல்யூஷன் இட் ஹவ் மேட். எத்தனை தடவை சுற்றி வந்திருக்கு அப்படின்றது. ஸோ 2388. லாஸ்ட்டாக ஒரு கொஸ்டின் கேட்டிருந்தான். என்ன கேட்டிருந்தான்? இது வந்து ஃபஸ்ட்டு கொஸ்டினுக்கான ஆன்சர். இது லாஸ்ட்டாக ஒரு கொஸ்டின் கேட்டிருந்தான். என்ன கேட்டிருந்தான்? வாட் ஹேவ் ஆஸ்க்ட். அவன் வந்து ஆவரேஜ் ஆங்குலர் வெலாசிட்டி கேட்டிருந்தான். ஸோ வாட் இஸ் த del theta by del t is the average angular velocity இல்லையா? ஸோ ஃபைனல் பொசிஷன் மைனஸ் இனிஷியல் ஆங்குலர் பொசிஷன் டிவைடட் பை டைம் டேக்கன். ஸோ ஹவு மச் டைம் டேக்கன்? இனிஷியலாக நம்ம வந்து 0ன்னு எடுத்துக்கலாம். டைம் 0 அப்போது டிஐ நான் 0ன்னு எடுத்துக்கலாம். அப்போ வாட் இஸ் ஆங்குலர் பொசிஷன்? 0. TF time, that is 300 seconds. அப்போ what is the angular position? Just now we have found 15,000 radian. So இதோட difference போட்டிங்கன்னா உங்களுக்கு ஒரு ஆன்சர் கிடைக்கும், which is 50 radian per second. Okay, so this is the answer, average angular velocity. Right pa? So இதில் வந்து நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா இந்த வீடியோவில் யூனிஃபார்ம்
யூனிஃபார்ம்லி ஆக்சலரேட்டட் சர்க்குலர் மோஷனை பற்றி பார்த்தோம் வித் த ப்ராப்ளம்ஸ். இப்போ இன்னும் நம்மளுக்கு 2 டைப் இருக்குது. யூனிஃபார்ம் சர்க்குலர், இதோட கண்டினியூஷனாக தான் இருக்க போகுது எக்ஸாக்டாக. ஸோ யூனிஃபார்ம்லி ஆக்சலரேட்டட் சர்க்குலர் மோஷன் நம்ம பார்த்துட்டோம். இப்போ யூனிஃபார்ம் சர்க்குலர் மோஷன் அண்ட் நான் யூனிஃபார்ம்லி ஆக்சலரேட்டட் சர்க்குலர் மோஷனை கம்மிங் நெக்ஸ்ட் வீடியோவில் we will see. ஓகே, ஸோ நான் அடுத்த வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறப்பா. until then bye from நாகராஜன். ஆல் தி பெஸ்ட். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு மறக்காமல் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள்.